சூப்பர் சூப்பர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சொல்லுங்க. அழகா பேசுனீங்க சார். எல்லாம் தெளிவா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். அடடே. அதாவது அவங்க ஜென்சியா எப்படி அப்படி பேசுறாங்களா? சொல்லுங்க கணேசன். இல்ல இல்ல, ஆ, பையன் பக்கத்துல இருந்தான். ரெண்டு ஆ, மூணு வேர்ட் சொன்னான், சொல்லிட்டு ஆ. நீங்க நம்ம குரூப்பை பார்த்தான், பெரிய குரூப் சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போயிட்டான். சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான். சரியா ஆயிட்டு. 16 வயசு அவனுக்கு, 15 முடிஞ்சது. எத்தனை? 16ஆ? ஆமா 16. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அப்ப அவன் தான் நிறைய கத்துக்கிட்டான். நீங்க தான் ஓ, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா ஆமா. எனக்கு எல்லாமே புது வார்த்தைகளா தெரிஞ்சு. இதுக்கு தனி டிக்ஷனரி போடணும்னு நினைக்கிறேன் நீங்க. வந்துரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே டிக்ஷனரியில வந்துரும். ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கு, சிச்சுவேஷன்ஷிப்லாம் டிக்ஷனரியில வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சில வார்த்தைகள் டிக்ஷனரியில வந்திருக்கு. ஒரு சில வார்த்தைகள் வந்து வரும், இனிமேல் வரும். பயன்படுத்த பயன்படுத்த வரும். பல வார்த்தைகள் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, மகிழ்ச்சி. சொல்லுங்க செல்வா, வாங்க. நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி என் பசங்க ரெண்டு பேருமே ஜென்சி தான். ஆமா. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன நினச்சிட்டு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை போய் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் படிக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம பசங்கள்லாம் நம்ம அளவுக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது, இமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் அவ்வளோலாம் இருக்காது. நம்ம மாதிரிலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பீப்புள் ஓரியன்டாக இருக்க மாட்டாங்க. தே ஆர் மோர் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்கன்ற மாதிரி என் மைண்ட் இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்க்குறேன், ஹோல் ஜென்ரேஷன்லேயே தென்சி தான் வந்து மோர் இமோஷ்னல் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களாம். அவங்க தான் வந்து நிறைய எம்பத்தி இருக்குது, நிறைய வந்துட்டு சீக்கிரம் வந்து ஆங்ஸைட்டி ஆகிடுறாங்க, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய லோன்லினஸை ஃபேஸ் பண்ணுவாங்களாம் அவங்கெல்லாம். பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்டர்நெட் உலகத்தில் மாட்டிக்கிட்டாது. ஆனால் தட்ஸ் வை தே ஆர் மோர் லேக் இன் கனெக்டிங் பீப்புள். ஸோ அவங்க இன்னும் இமோஷனலாக அதிகமாக இருப்பாங்கன்னு தான் போட்டிருக்கு. ஸோ என்ன நம்ம மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது ஆப்போசிட்டாக இருக்குது. இதுவே ஒரு தகவல் தான். நம்ம ஐ மீன் நம்மளோட ரொம்ப இமோஷனல் கம்மின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆக்சுவலி அதிகம். தே ஆர் மோர். ஸோ தட் மீன்ஸ் நம்ம எதிர்க்க மேபி அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறது வந்துட்டு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். பட் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது, 2x இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு 1x நம்ம என்ன நினைப்போம்னா அவங்களுக்கு 0.5x கூட இம்பேக்ட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு 2x ஆகும்னு போட்டிருக்கான். அந்த அளவுக்கு அவங்க வந்து மோர் இமோஷனல் கனெக்டடுன்றான். ஸோ இல்ல, இதுவே அதுதான் எனக்கு ஒரு தகவல் தான். அதுதான் நீங்கள் இந்த இந்த டாபிக் கொண்டு வந்ததால் தான் இதெல்லாம் பார்க்குறோம். டாபிக் இல்லைன்னா இப்போ இவ்வளோதான் இன்டர்நெட்டில் இருந்தாலும் படிக்கிறதுக்கு இதெல்லாம் போய் தேடி பார்க்குறோமா, இல்லைனா இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்குறதால நிறைய விஷயம் கிடைக்குது. இந்த வேர்ட்ஸ் சான்ஸே இல்லை, ஏன்னா எதுவுமே புரிகிற மாதிரி இல்லை, எங்கேயுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே இன்னும் நிறைய முடியல. இருக்கு. நாம போதோன்னு விட்டுட்டேன் நான். இல்லை இது வந்து அட்லீஸ்ட் அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது நம்மளால் புரிஞ்சிக்க தெரியும். முடியும். இது ஏன்னா இது டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி வேர்டு தான். இப்போ டிக்ஷனரியில் நம்ம புரியலன்னா போய் டிக்ஷனரியில் பார்ப்போம், அந்த டைமுக்கு புரிஞ்சுட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரியான வேர்டாக தான் இருக்கே தவிர எதுவுமே நமக்கு நீ நடைமுறையோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவன் வேர்டாக இல்லை. சில விஷயங்கள் இருக்குது, மூடு அது இதெல்லாம் இருக்குது. பட் மெஜாரிட்டியாக இவங்க பேசுகிற வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஐசோலேட்டடாக தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போவோமான்னு தெரியல, அது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் வந்து வி கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன மாதிரி உலகத்தில் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி செல்வா, மகிழ்ச்சி. அதாவது இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து எமோஷனலா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு டெப்தா போனாலும் இவங்களால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஸ்டடியும் சொல்லுது. அதனால இவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வீக்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்குது. ஆனா வந்து பிள்ளைங்க வந்து அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இதுக்காக தான். அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அந்த அந்த கனெக்டட் லேயர் ஆஃப் த எமோஷனை அவங்க அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அப்ப அந்த அந்த ஸ்டேஜை வந்து அவங்க வந்து ஈஸியா கடந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுதான் ஸ்டடி சொல்லுது. ஆஹ் அதுதான். ஆனா வந்து பிராக்டிக்கலா வரும்போதுதான் சில விஷயங்கள் புரியும். மேடம் சொல்லுங்க. இன்னொன்று வந்து இவங்களுக்கு ஒரே நிமிஷம் சார், ஒரு சாரி மேடம். சொல்லுங்க. இவங்க இல்ல, நீங்க வந்துட்டு பேசுங்க சார். பேசு பேசு ரொம்ப பேசு. ரொம்பவே வந்து தேர் திங்கிங் வந்துட்டு இப்போ அவங்க ஏஜ்லலாம் நம்ம எப்படி இருப்போம்னா, நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள சுற்றி இருக்க விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும், அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆனஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இப்போவே வந்துட்டு எந்த நாட்டில் எங்கே இருக்கலாம்,
இந்த நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கா, அந்த நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கா, அந்த லெவல்ல திங்க் பண்றாங்க, பிரசிடென்ட் லெவல்ல திங்க் பண்றாங்க, ஈச் அண்ட் எவ்ரி இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோட டெசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடரா இருக்கு. இப்போ இங்கே கிடைச்சிச்சு, ஓகே, இங்கே ஒரு வேலை கிடைச்சிது, இங்கே செட்டில் ஆயிடலாம், அந்த மாதிரி இல்லை இவங்களுடைய தாட். இதெல்லாம் ஸ்கூல் டைம்லேயே சொல்கிறேன். ஹை ஸ்கூலில் இருக்கிற பசங்களோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்குது. இவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம அன்னைக்கு அந்த அடோலசன்ஸ் மூவி பற்றி பேசிட்டு அடலசன்ஸ். ஆமா. இருந்தீங்க இல்லையா, அதை வந்து என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இந்த வீக்கெண்டு போயிருந்தேன். அங்கே வந்து என் பொண்ணையும் ஸ்லீப் ஓவர் கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க ஃப்ரெண்டோட இருக்கிறதுக்காக. அப்போ அப்படியே நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே, சரி அவர்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை பற்றி நாங்கள் பேசணும், இது நல்லா இருக்கு, நம்ம பார்க்கலான்ட்டு. அந்த 5 எபிசோடில் 4 எபிசோடு பார்த்துட்டேன்னு வச்சிங்களேன். அங்கே 4 கம்மியாக தான் தான் அது. இருக்கு. நாலு இல்லை, தான் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 தான் 4 4. ஓகே, அப்போ 3 பார்த்துருக்கேன் நான். அப்போ 3 பார்த்தேன் நான். அதை பார்க்கும்போது என் பொண்ணு கீழே வந்தால் நான் பாஸ் பண்ணிவிட்டு, இது நாங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு இல்லை, நாங்கள் அவங்க மேலே ஏதோ அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு சொல்கிறா, யா ஐ நோ அபவுட் இட், வி நோ ஆல் த அபவுட், இது வந்து டாப்பில் இருக்கு எல்லாமே சொல்கிறா. நம்ம என்ன மீட்டிங்கில் பேசணுமோ அவ பார்க்காமே அந்த சீரீஸ் பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறா. இது டாப்பில் இருக்கு, ஆமாம், இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறா. உனக்கு எப்படி தெரியும்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு இல்ல தெரியாத விஷயமே இன்னொரு இல்லை. விஷயம் செல்வா, இது வந்து சோசியல் மீடியால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புட்டு டிஸ்கஸ் பண்றாங்க பிள்ளைங்க. இதான் நிறைய பார்த்த உடனே அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்யூனிகேட் ஆகுது. அதான் சொல்கிறேன். அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ ட்ரம்ப்போட டாரிஃப், இப்போ இது மாதிரி எந்த விஷயம் பேசினாலுமே, இப்போ எல்ஜிபிடிக்கு வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பேனர் இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாருன்றது, அதை வந்து என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாரு பாரு, அப்படி பண்ணுறாரு பாரு, ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க. இந்த டேரிஃபை பற்றி பேசுகிறாங்க. இவன் எப்படி இப்படி பண்ணலாம், இது எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்ட் ஆகும், எந்த அளவுக்கு நம்ம எக்கனாமி அடி வாங்கும், எந்த அளவுக்கு எல்லாரையும் ஹர்ட் பண்ணுது, எல்லா விஷயமும் பேசுகிறாங்க. ஸோ என் பெரிய பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன்றா அவ. இப்போ இந்த சம்மருக்கு வந்து அவள் ப்ராகுக்கு போகிறா, சம்மருக்கு படிக்கிறதுக்கு போகிறா. இப்போ அவள் ஏன் அங்கே படிக்கிறது இங்கேயே படிக்கலாம், ஏன் அவள் போகிறான்றது நான் எனக்கு எனக்கு என்ன புரியுதுன்னா, ஷீஸ் கீப் லுக்கிங் லொக்கேஷன்ஸ். யூரோப் கண்ட்ரியில் எங்கே போகலாம், ஃப்யூச்சரில் எங்கே போய் செட்டில் ஆகலான்றதை இப்போவே அவங்க வந்து இது பார்க்க என்ன சொல் நோட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வியூஸ் எல்லாமே இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ தே ஆர் ஸோ ப்ராடர். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதோட 10 மடங்கு ப்ராடராக இருக்காங்க. உண்மை தேங்க்யூ சார், உண்மை தேங்க்யூ. உண்மை உண்மை உண்மை. அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதாவது அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம 10 பேர் சேர்றோம்னா 10 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அறிவாளியா இருப்பான், 8 பேர் அறிவாளியா இருக்க மாட்டான். ஆனா இப்ப 10 பேர் சேர்றாங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் 10 மடங்கு அறிவு இருக்கு. புரியுதுங்களா? அந்த ஷேரிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அப்போ அவங்களோட திங்கிங் வந்து வைடரா திங்க் பண்றதுனால நிறைய செய்திகளை கலெக்ட் பண்றாங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது அந்த இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா நம்ம கிட்ட ஷேர் பண்றது கிடையாது. நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் பிள்ளைங்க, அவங்க ஆனா நம்ம கிட்ட அதுக்கு ஷேர் பண்றது நீங்க கிடையாது. பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க பேசுறாங்க சார். பேசுவாங்க. ஆனா எல்லா பேசாம பிள்ளைங்களும் பேசுறது நம்ம ஆமா, நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க பேசுறாங்க. அங்க அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே பேசிட்டு. பேசுறாங்க, ஆமா, சென்சிட்டிவா பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பேசிட்டே வந்தோம்னா அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்க மேடம். ஆமா, நடுவுல போய் கூட நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க ஓபன் அப் ஆகுறாங்க. ஆனா நீங்க பேசாமலே நீங்க அவங்க ஏதோ ஒரு தனி ஜோன்ல ஜெனரேஷன் இருக்கிறாங்க, நம்ம ஒரு ஜெனரேஷன்ல இருக்காங்க, முடியாது. அது உண்மைதான். நடுப்புற பேசுறதுக்கு மேடம் சொன்னதுக்கு நீங்களுக்குமே, நம்ம நடுப்புற பேசும்போதுமே எந்த இடத்துலையுமே நம்மளுடைய ஒப்பீனியனை காட்டாமையே போனோம்னா கண்டினியூ ஆகுது. எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்து சின்னதாக நம்ம ஒப்பீனியனை காமிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஓகே வாட் எவர் யூ திங்க் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ ஃபீல், வாட் எவர் யூ ஆமா, நேம் இட் அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எங்க கூட நீ கண்டினியூ பண்ண மாட்டேன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. அதனால நீங்க வந்து எங்கேயுமே நம்ம ஒப்பீனியன் இல்லாம போனாதான் கண்டினியூ பண்ண முடியும். அவங்க தேங்க்யூ கூடயே சார். நீங்க போகணும். அவங்க சொல்றதையே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நிறைய ஓப்பன் அப் ஆவாங்க. நீங்க நடுவுல செல்வா சார் சொல்றாப்புல நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா, மாம் யூ ஆல்ரெடி ஹேவ் அ நோஷன் அபவுட் திஸ், ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் இன் மீ டெல்லிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி சொல்லிடுவாங்க, யூ ஆல்ரெடி ஹேவ் அ நோஷன் அபவுட் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்ற விஷயங்களை நாம உள்வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறப்ப யூ வில் கெட் மோர் திங்ஸ். Yeah. ஆமா
அது நீங்க எப்போ உங்களோட விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ வில் பி ட்ரீட்டட் as a boomer. புரியுதுங்களா? உங்களை ஒரே வாரத்துல சொல்லிட்டு போயிடாங்க யூ ஆர் பேபி பூமர் முடிஞ்சிருச்சு. நீ பேபி பூமர் சொல்லிட்டா நீ எனக்கு கூட கனெக்ட் ஆக மாட்டேன்றது அர்த்தம். அவ்வளவுதான், மெசேஜ் கன்வேடு. நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க என் கூட யூ ஆர் பேபி பூமர் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்கன்னாவே நம்ம வந்து கனெக்ட் ஆகாது. உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீங்க ஆளை விடுன்னு போறதா அந்த மாதிரிதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம பேசணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எந்த அளவுக்கு நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். நன்றி செல்வா, அருமை அருமை. சாரி சொல்லு. மேடம், சாரி. கோட் மேடம், வசந்தி மேடம், கோ ஹெட். பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பேசுனா பேசுங்க சார். உங்களுக்கு ரொம்ப நடராஜ் சார் நேரம் கை தூக்கி இருக்காரு. ஆமா, பேசுறேன். இந்த நீங்க அப்போது சொன்னீங்க இல்லையா, நம்ம இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். they don't want as though you are superior. நாங்கள் எல்லாம் ஒப்பீனியன் கொடுத்த உடனே we trying to show உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும். they wouldn't like it. they are happy to, it may be a suggestion மாதிரி சொல்லலாம் இல்லையா, இதுதான் என்னோட ஒப்பீனியன் சொன்னா they may not like it. மற்றது வந்து இந்த அவங்க வந்து பொதுவாக சொல்ற attitude வந்து is a winner or is a loser and they already decide, isn't it? அது எனக்கு I don't agree with it. ஏன்னா எல்லாரும் வினர்ஸா இருக்க முடியாது லைஃப்ல இல்லையா? அப்படின்னா அவங்க மட்டும் சேர்ந்து எடுக்குவாங்க. இவர் லூசர்ன்னு சொன்னால் கீசர் என்று சொல்லும் பாவிப்பாங்க. நீங்க எனக்கு தெரியா வாட் கீசர் மீன்ஸ். இது மீன்ஸ் வினர் தான் எடுக்கணும். நான் வந்து என் பசங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள நான் தெரிஞ்சுக்குவேன். தெரியாத விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவங்க கிட்ட கேட்பேன். அவங்க பேசும்போது கேட்பேன், இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, ஆனா இது தாண்டி வேற என்ன இருக்கா அப்படின்னா மார்ட்டின் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவோம், சொல்லுவான். நாங்க வந்து அப்போ நாங்க ஷேர் பண்ணிக்குவோம், தெரிஞ்சுக்குவோம், நாங்க பேசிக்குவோம். இதெல்லாம் இருக்கு, புதுசு புதுசா இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்றத பேசிக்குவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரியும் அப்படின்றதையும் நான் வந்து அதோட அவங்களோட டிராவல் பண்றேன்றதையும் நான் இன்டைரக்டா அவங்களுக்கு கன்வே பண்ணிப்பேன். அப்போ வந்து ஈஸி டாக்கிங். எங்களுக்கு வந்து அந்த பேசுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டு பேருக்குமே. சின்னவன் தான், பெரியவன் வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சின்னவன் கூட இருக்கிறதுனால நாங்க எங்களோட கம்யூனிகேஷன் வந்து அவங்க லெவல்லே நான் போவேன், அவங்களும் அந்த லெவல்ல பேசுவேன். வாங்க மேடம். ஒன்றும் இல்லை சார், அதாவது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சாரி அபவுட் தட். அதாவது ஆமாம் சார், இந்த பசங்க வந்து சார் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த சர்க்கிள்குள்ளே அவங்க சர்க்கிள்குள்ளே அவங்க ரொம்பவே இன்டராக்டிவாக இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. நம்ம வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வளர்ந்த விதம், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு கொஞ்ச நாள் கழிச்சு செல்வாவும் இதை ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க குழந்தைங்களும் ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க அந்த டேட்டிங் அந்த இதெல்லாம் போவாங்க. போகாமல் நம்ம இந்த ஊரில் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த அரேஞ்ச் மேரேஜ் இங்கே கிடையாது. அதனால அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. இங்கே டேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறையா. அப்படி பண்ணும்போது அந்த ஒரு காலேஜுக்கு வந்துட்டாங்க, காலேஜ் முடிக்க போகிறாங்க, அவங்க ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்க போகும்போது அப்போதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும்னு நினைப்போம் அவங்கக்கிட்ட. இதை பார்த்து பண்ணி இந்த பொண்ணை இந்த சரியாக பார்த்துக்க. நமக்கு வந்து உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஒரு ஒரி இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரியாக போகணுமே, இவங்க ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரி அந்த ஸ்டேஜ் கடக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரி வரும். ஓகே, ஏன்னா அஸ் அ பேரண்ட் நம்ம வந்து கன்சர்னாக இருக்கும். பேசிக் டிக்னிட்டி இருக்கிறது, பேசிக் வேல்யூ இருக்கிற பொண்ணா இவன் சூஸ் பண்ணணுமேன்ட்டு நான் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போல்லாம் அவங்க நிறைய இன்டெரக்டாக தான் பேச முடியும். டைரெக்டாக நீங்கள் ஒன்றுமே கேட்க முடியாது அவங்கக்கிட்ட. இன்டெரக்டாக கேட்கும் போதே அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடலாம் என்ன மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2-3 அவங்க அந்த ஜெனரேஷனில் அவங்க பேசுறது எல்லாமே ஹை மெயின்டெனன்ஸ். இந்த பொண்ணு ஹை மெயின்டெனன்ஸா லோ மெயின்டெனன்ஸா, அது எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படி போகிற பொண்ணு அது ஹை மெயின்டெனன்ஸ். அவங்களுக்கு அந்த ஹை மெயின்டெனன்ஸ் பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அதை அவங்க பார்க்க இது ஆமாம் இந்த ஹை மெயின்டெனன்ஸ் பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் இவங்க திங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். பரவாயில்ல, எவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் கம்மிங் வித் பேகேஜ், ஏற்கனவே
ஏற்கனவே ஏதாவது ஒரு ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணி அது வந்து கம்மிங் வித் பேகேஜ். ஆல்ரெடி அவளுக்கு நிறைய பேகேஜ் இருக்கு அவகிட்ட. அதை நான் என்கிட்ட கொண்டு வர வேண்டாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு சார். நம்ம வந்து ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. இது இது வந்து இந்த இம்மெச்சூரிட்டி அவங்களுக்கு எடுத்துக்க முடியல. ஓரளவு நல்ல இதாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா அந்த பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு போகாது. அது நான் வந்து இங்க வந்தப்போ நான் அப்பெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நடந்துட்டு, இந்த மாதிரி இந்த ஸ்லாங்லாம் எனக்கு புரியறதுக்கு நாளாச்சு. ஒன்று வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணது மூன் லைட்டிங். எதுதான் மூன் லைட்டிங்கிறாங்க அப்படிங்கும்போது அது அது வந்து ராத்திரி வேலை பார்க்குற ஜாப், செகண்ட் ஜாபு. அது இன்னொரு வேலை, அது மூன் லைட்டிங் ஜாப். அது அந்த மூன் லைட்டிங் ஜாப் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஓ, இதுதான் அவங்க மூன் லைட்டிங் சொல்றாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று வந்து அடிக்கடி இன்னொன்று என்ன சொல்லுவாங்களே, ஹை மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து சோஷியலி ஆக்வர்டுங்கிறாங்க. சரி, ஒரு பொண்ணை வந்து அவங்க லைக் பண்றதே எப்படி அப்படின்னா, சோஷியலி ஆக்வர்டா ஒரு பொண்ணு இருந்துச்சு வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே போக மாட்டாங்க. அந்த சோஷியலி ஆக்வர்டா இருக்கிறா இந்த பொண்ணு அப்படியே சொல்லிடுறாங்க அவங்க. ஷீ இஸ் சோஷியலி ஆக்வர்ட் மாம் அப்படின்ட்டு. அந்த அந்த சோஷியலாக அவங்க மிங்கிள் ஆகணும். ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் கிளியராக தான் இருக்கிறாங்க. மற்ற பசங்க கூடயோ கேர்ள்ஸ் கூடயோ பேசும்போது சாதாரண ஒரு இதுலேயும் அவங்க கிளியராக தான் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு புரிஞ்சுதான் எல்லாத்தையும் போறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஏன்டா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியும். இது முதல்ல வந்து எனக்கு இன்னொன்று என்ன புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இங்கே சில ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், உங்களை வந்து கேன்னு சொல்லிடுவாங்க, இல்லாட்டி லெஸ்பியன்னு சொல்லிடுவாங்க. ஒன்று வந்து இந்த சட்டை இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் நாங்கள் லேடிஸ் நாங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கும் போது ஃபர்ஸ்ட் பட்டனை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பட்டனை போட்டக்கூடாது. போட்டீங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் போட்டால் அது தப்பு, அது லெஸ்பியன் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அது ஒன்று. அப்புறம் இந்த காது குத்துறது இருக்கு பார்த்தீங்களா, மென்னு வந்து என்ன காதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காதை குத்தி இருந்தாங்கன்னா அவங்க கே. ஓகே, இதெல்லாம் ரைட் தெரியறதுக்கே குத்தினா என்னங்க ரைட் குத்தினா ரைட் லெஃப்ட் தான் ரைட் குத்துவாங்க. ரைட் லெஃப்ட் அப்படியா? வந்து குத்தினா மென்னு குத்துவாங்க, ரைட் குத்துனா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆமா, சரி, அதெல்லாம் புரியறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது அது வந்து சில சொல்லி சொல்லி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன் இவங்க சிரிக்கிறாங்க. ஒரு ஒரு சமயம் நாங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம் வேலையில இருந்து. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு புரியல எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம கேட்கவும் கூடாது, புரியணும், நம்ம சரியா பிஹேவ் பண்ணணும். சரி, இது ரொம்ப கஷ்டங்க இந்த கல்ச்சருக்குள்ள வந்து நம்ம மீண்டு வர்றதுங்கிறது. இவங்க இருக்கிறது இவங்க அதிலேயே வந்துடுறாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு. நம்ம இன்னொரு கல்ச்சர்லேருந்து உள்ள வரோம் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேஸ்க்குள்ள நம்ம போய் வேலை பார்க்கும்போது நம்ம சரியாக ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும். அப்புறம் இப்போல்லாம் புரிஞ்சிருச்சு அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம அதுக்காக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறேன். ஆனால் அப்போ அது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அதை விட வேற வேற வேர்ட்ஸே கொண்டு வந்து அவங்க வந்து சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. வேற யாராவது சொல்லுங்க, அப்போ ஞாபகம் தான் சொல்றேன். தேங்க்ஸ். சார் இப்போ ரெண்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் காதம் டைம் குத்துறாங்க இப்போ. ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஎஸ்க்கு சார் பிசினஸ் ரெண்டு காதுக்கும் குத்துறாங்கன்னா நமக்கு காது குத்துறாங்கன்னு அர்த்தம் சார் அது. தெரியல, ரெண்டு லேட்டஸ்டா காதும் ரெண்டு காதம் குத்துறாங்க. ரெண்டு காதும் ஆமா, குத்துறவங்க இருக்கிறாங்க, அடிஷ்னலாவும் ஆட் பண்றாங்க, அடிஷ்னலாவும் குத்தி காட்டுறாங்க அவங்களுடைய இதுவை. ஸோ ஃபர்ஸ்ட் இல்ல டைம் சார் முந்தி நான் வந்து யூஎஸ் எங்கட போகும்போது ஜெனரேஷன்ல அதை சொல்லுவாங்க ஏசிடிசின்னு சொல்லி, ஆல்டர்னேட் கரண்ட்டும் டிரெக்ட் கரண்ட்டும். ஷர்ட் கலர், நீங்க போற ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யூஎஸ்க்கு பிசினஸ் ட்ரிப்ல நம்ம ஊர்ல கலர் பிளஸ்ல வந்துட்டு ஒயிட் கஃப்பும் ஷர்ட் வந்து லைட் ரோஸ் கலரும் எனக்கு பிடிக்கும்னு அது புதுசா வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும். கலர் வாங்கிட்டு சான் பிரான்சிஸ்கோ அங்க அதை நான் போட்டுட்டு ஃபார்மலா வேலைக்கு போறேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா மேலே இங்கேயும் பார்த்துட்டு இருந்தானுங்க. வேலைக்கு போன உடனே அவன் சொன்னான் ஆபீஸ்ல மேனேஜர், இன்னும் இந்த கலரை போட்டு வந்திருக்கேன்னா, என்ன இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு. அடப்பா, இங்க இது போட்டு வந்தாலே ஒண்ணு இப்படிதான் பாப்பானுங்க, அடப்பாங்களா இது தெரியாதுன்ட்டு அதை கூட மடிச்சு வச்சுட்டு அதோட அப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் போட்டேன். இங்க கலரே வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் கலர் போட்டீங்கனாலே they will look into you differently.
நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து பர்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும், அப்பதான் நீ கேர்ளு. நீங்க பர்ஸ் எடுத்துக்காம போனீங்கன்னா, நீங்க பர்ஸ் கையில வச்சு மாட்டிக்குவோம், இல்லாட்டி பர்ஸ் எடுத்துக்காம போனீங்கன்னா நீங்க வேற யாரு. நீங்க பர்ஸ் ஓ கையில வச்சு நீங்க ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது, ஓஹோ பர்ஸ் நான் கையில எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்பா ரொம்ப கஷ்டம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே குட். வேற யாரு பேசுறது? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? சார் வேற யாரும் வரலன்னா நான் வரேன் சார். நீங்க எல்லாம் பேச ஒருத்தர் பேச வேண்டியதுதானே. ஆக்சுவலா நான் சார் உங்களோட டாக் இல்லாம நான் செல்வா சார் கிட்டயும் வசந்தி மேம் கிட்டயும் ஒண்ணு கேட்கலாமா சார்? கேளுங்க, என்னங்க இதுல என்ன கேள்வி? இல்லைங்க, இப்ப நம்ம கல்ச்சர் அங்க வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அங்க நம்ம எப்படி வந்து பசங்களை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறோம்? இப்போ ஒரு லெவலுக்கு மேல அந்த அடலசன் ஏஜ் வந்துருது இல்லைங்க, அப்போ நான் கண்ட்ரோல் இன் த சென்ஸ் பிசிக்கல் ரிலேஷன் கேட்கிறேன். அங்க வந்து இட் இஸ் வெரி காமனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அமாங் தோஸ் அமெரிக்கன் பீப்புள் பை தி ஏஜ் ஆஃப் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னா செக்ஷுவல் ஆமா கான்டாக்ட். செக்ஸ் தான் சொல்றேன் நான். அமெரிக்கன் சில்ட்ரனுக்கு 13 வயசுல இருந்து அது காமன்ங்க. காமன், they don't have any restriction. இல்ல அவங்க வந்து they they allow you to mix with other people, and many girls, many boys, they go out with each other, at least 50% or 40% ஆது they have sexual contacts இருக்கு அவங்க கிட்ட. ஆனா அப்போ அது அவங்க வந்து they have been taught how to be safe. அவங்க வந்து they go to the doctor, and the doctor first thing they ask is are you sexually active. If it is if they have boyfriend, they recommend them to have pills, birth control pills. முதல்லயே அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 13-14 வயசுல ஈஸியா ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. முக்கால்வாசி எல்லாருமே பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ல இருப்பாங்க டீனேஜ்ல. நம்ம குழந்தைங்கள நம்ம விடுறது இல்ல. நம்ம இப்ப வந்து டாக்டர் கிட்ட போக சொல்லி நம்ம அவங்க பேரண்ட்ஸே they will advise அப்புறம் எப்படி how do they டாக்டர் என்னன்னு அவங்களுக்கு நீ நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் you are going to have sexual contacts, at least you will be protected. அதுதான் அவங்க, நீ at least you will be protected, you will not bring a child into this world. ஸோ அதனால அவங்க வந்து டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸும் அதை இது. ஏன்னா வந்து அதை விட இது பெட்டர் இல்லை. அங்கே போய் நீங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க நிறைய குழந்தைங்க நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சொல்லும்போது நம்ம ரொம்ப பேரண்ட்ஸு கேர்ள்ஸ் இருக்கிறவங்ககிட்ட நம்ம நிறையவே பேச ஆரம்பிச்சு செல்வா 2 குழந்தைங்களை வச்சிருக்காங்க, அவங்க இன்னும் கூட சொல்லலாம். எனக்கு ஒரு பையன் தான் சொன்னான், நான் வந்து எனக்கு அவ்வளோ இல்லாமல் இருந்துச்சு சொல்ல முடியாது. ஆனா வந்து கேர்ள்ஸ், என்னோட கசனுக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவ வந்து ரொம்பவே பயப்பட்டா. அவ வந்து முதல்லயே இந்த குழந்தைங்க என்ன கேட்கும் அப்படின்னா, முதல்ல எதுக்காக நீ என்ன பாய்ஸ் கூட நான் போகக்கூடாது. மூவி போகிறதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு, மூவி கொண்டு விடுவாங்க, கூப்பிட்டு வருவாங்க, ஒரு குரூப்பாக போகிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இந்தியன் பீப்புளே பார்க்குறேன்னா போகிறாங்க. அது நல்லது தான். ஆனால் வந்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால கான்சிக்வன்ஸ் என்ன அதெல்லாம் சொல்லி செக்ஷுவல் எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்தே கொடுக்குறாங்க. ஆனா இண்டிவிஜுவலா ஃபேமிலிலயும் அவங்க நிறைய பேசுறாங்க குழந்தைகிட்ட. அம்மா கூட எப்படின்னாமா இப்ப நம்ம வந்து மத்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அது ஓகேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் விடும்போது பியர் ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இல்லைங்க, இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, முந்திலாம் வந்து என் பையன்லாம் வளரும் போது வந்து இந்தியன்ஸே கிடையாதுங்க. ஒரு 20 வருஷம் அவன் கிராஜுவேட் 2004ல கிராஜுவேட் பண்ணான். அப்போ பாருங்க எவ்வளவு வருஷம் முந்தி. அப்போ வந்து ஒரு 2 ஃபேமிலி தான் இருக்கும். அவங்க ஸ்கூல்லையே 2 குழந்தைங்க தான் இந்தியன் குழந்தைங்களா இருந்தாங்க. அப்போல்லாம் இந்தியன்ஸ் அவ்வளோ கிடையாதுங்க. இது க்ரோசரி ஸ்டோரே கிடையாது. இப்போதான் வந்து நிறைய இந்தியன்ஸ் ஒரு 15 இயர்ஸா நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஒரு நல்லது என்னன்னா, இந்தியன் பாய்ஸ் இந்தியன் கேர்ள்ஸ் கேன் மீட் ஈச் அதர். அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க கோவில்லையோ இல்லாட்டி யூத் கிளப் எல்லாருமே அவங்க நிறைய மிக்ஸ் ஆறாங்க. முந்தி அப்படி கிடையாது. முந்தி நீங்க அமெரிக்கன் பாய்ஸ் அமெரிக்கன் கேர்ள்ஸ் கூட தான் நீங்க பேச முடியும். அவங்க தான் உங்களுக்கு சோஷியல். அப்போ நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இப்போ
இப்போ என் பையனே நான் வந்து டேட்டிங் ஏன் போகக்கூடாது, ஏன் நிக்கோல் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, வை கான்ட் ஐ கோ நிக்கோல்னே சொல்லுவான். அப்போ வந்து நான் சொல்லுவேன், நிக்கோல் நல்ல ஒரு பொண்ணுதான்ப்பா, ஆனால் வந்து நம்ம பேசணும், உங்ககிட்ட பேசணும். அது வந்து இப்போ வந்து உனக்கு வேண்டாம் அந்த இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அவங்க அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, எல்லாம் சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க சோஷியலாக அவங்கள தான் மீட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கூட வந்து ப்ராம் நைட்டு போவாங்க, ப்ராம்னு ஒன்று உண்டு, அந்த நைட்டுக்கெலாம் போவாங்க. அப்போ வந்து நான் மட்டும் தனியா இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அதுதான் நான் பியர் ப்ரெஷர்னு கேக்குறேன். ஏன்னா இப்ப அவங்க எல்லாரும் போகும்போது இவன் போகல அப்படின்னா அவங்க இவனை வந்து டீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் அதிகம் இல்லைங்களா? நீங்க போகலாம் ஆனா வந்து அது அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ சீரியஸா எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருப்போம், சொல்லதான் சொல்லுவோம். அதுக்கு மேல கஷ்டம் கஷ்டம். ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது நிறைய நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து அந்த டேட்டிங்ல இருந்து தான் பசங்களையும் பெண்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க நீங்க டேட்டிங்ல போகாதன்னு சொன்னோம் வச்சுங்களேன், நீங்க அந்த டேட்டிங் சர்க்கிள்குள்ள நீ போகாத அப்படின்னா எப்படி உங்க பசங்களையும் பொண்களையும் கண்டுபிடிப்பாங்க? கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கேர்ள்ஸும் கிடைக்க மாட்டாங்க, பாய்ஸும் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க தனியா உட்காந்துருக்க வேண்டியதுதான். அரேஞ்ச் மேரேஜ் இப்போ கிடையாது. லவ் மேரேஜுக்கு இங்கே வெரைட்டி இல்லை. நீங்கள் வந்து இந்தியா மாதிரி ஒரு ஹோல் இடமும் இந்தியன்ஸாக இருப்பாங்க அங்கே. இங்கே அப்படி கிடையாது. ஸோ அப்போ அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் போய்த்தான் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணித்தான் ஆகணும் நீங்கள். இல்லாட்டி பொய்யும் கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி 13 இயர்ஸ்ல இருந்து ஒருத்தங்க பில்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இட் வில் நாட் ஹேவ் இட்ஸ் ஓன் அட்வர்ஸ் எஃபெக்ட். லாட் ஆஃப் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. நிறைய இருக்கு. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து லேட்டர் தே cannot have a child. Okay, there are something else happens. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் ஃபார் a shorter period or something. starting from 13 yearsங்கிறது quite a long period. Yes. அது வந்து எப்ப நிறுத்தலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கம்மா. இல்லை, அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு அது வந்து அவங்களோட ஓன் சர்க்கிள் வந்து எவ்வளவு நாள் அப்படி போகுமோ அது மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்க நார்மலா எப்ப கல்யாணம் பண்றாங்க பசங்க? அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து ஆமா, இவங்க வந்து நம்மள மாதிரி படிச்சு செட்டில் ஆகி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்க நிறைய அமெரிக்கன்ஸ் சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கிறாங்க, சீக்கிரமே குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க, ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க. எல்லாம் இருக்கு. அவங்க 36 வயசுலலாம் நம்ம குழந்தைங்க தான் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருக்கே வெளியே. அவங்க அந்த குழந்தைங்கலாம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பெற்றுக்குது. நம்ம குழந்தைங்க வந்து 36, 38, 40 வயசு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சர்க்கிள்குள்ளே விடலை. நீங்கள் அந்த சர்க்கிள்குள்ளே விடலை உங்கள் பொண்ணை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து அந்த பொண்ணு டாக்டர், அந்த ரொம்ப அழகா இருக்கும். அத இன்டர்வியூக்கு முதற்கொண்டு டாக்டர் முடிச்சிட்டு செல்வா சார் போறதுக்கு முன்னால பேசிட்டு போயிடுங்க சார். செல்வா சார் ஏதோ மெசேஜ் செல்வா பேசிட்டோம் மெசேஜ் போடுறாரு, அதான் சொல்றேன் நான். நோ ப்ராப்ளம். அதை நீ கேட்டீங்களே, நான் உட்காந்துட்டு இருந்தேன், எப்போ போயிட்டு இருப்பேன் நான். சாரி மேடம், சாரி. ஆக்சுவலி மேடம் சொல்றது எல்லாமே கரெக்டு தான். பட் என்ன, நான் என் டைம்ல பாக்குறேன்னா, பொண்ணு வச்சிருக்கவங்களுக்கு நம்ம இவங்க சொன்ன மாதிரி அவங்க இருக்க டைமுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து இப்போ இந்தியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஏஷியன்ஸ் கல்ச்சர் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் கல்ச்சர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய அவங்களுக்கு வந்து இந்தியன் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க. ஐ மீன் தமிழ்னு கிடையாது, மற்ற இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ மேடம் சொன்ன மாதிரி ப்ரோம்லாம் போனோம்னா அங்கே போய் நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கொண்டு போய் விடுறோம், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் இருக்கிறாங்கனால கூட அங்கே எவ்வளோ பேர் வராங்க, எப்படி வராங்கன்றதை நம்ம போய் ஒரு நோட்டம் விடுறோம். அது ஐ மீன் உள்ளே போகிறது இல்லை. பட் அதே மாதிரி இந்த டைமுனா இந்த டைமுக்குள்ளே போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு கேர் எடுக்காத ஏதோ ஒரு இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு, இப்போ அதர் தென் இந்தியன் பேரண்ட்ஸோ இல்லை இந்தியன் பேரண்ட்ஸோ கூட சம்டைம் நீங்கள் அது ப்ரொலாங்டாக விட்டுட்டா மட்டும்தான் பிரச்சனை. இப்போ போகும்போது ஒரு 10 மணி 11 மணிக்கு அப்புறமா அந்த குழந்தை அப்படியே யார் கூட பழகுறாங்களோ அவங்க கூடவே போயிட்டு நைட்டு ஸ்லீப் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு ஊர் பிடிச்சி வரா, இல்லை அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வந்து என்னை பிக்கப் பண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் சான்சஸ் அதிகமாக நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு வருது. ஸோ இது வந்து ரெண்டாவது, நம்ம குழந்தைங்கிட்ட வந்துட்டு இவங்க ஏதாவது இப்போ ஏதாவது அஃபிஷியலாகவே டூர் போகிறாங்க, ஸ்கூல் வழியாக டூர் போகிறாங்க, இல்லை காம்படிஷனுக்கு போகிறாங்க, இதுக்கெல்லாம் போகிறாங்கனாலே நாங்கள் வந்து கேட்குறோம், எத்தனை பேர் யார் உங்க கூட வரா, எத்தனை பேர் பெண்கள் வராங்க, எத்தனை பேர் பசங்க வராங்க, நீங்கள் போய் எங்கே போய் தங்குறீங்க, இந்த காம்பினேஷன் ஆஃப் பசங்க எவ்வளோ, அவங்களும் தனியாக ரூம் இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளை வந்து இன்டைரக்டாக நாங்கள் கேட்குறதால அவங்களுக்கு புரியுது நாங்கள் எங்கே வந்து மீன் பண்ணுறோன்ட்டு. ஸோ அவங்களுக்கு அது நல்லா தெரியறதால
மேடம் சொன்ன மாதிரி அது இவங்க தான் அவங்க தான் நம்ம ஒன்றும் பிரிச்சுக்கிறதுக்கு இல்லை. இங்கே அமெரிக்கன்ஸும் தே டோன்ட் வாண்ட் டு, அவங்க வந்து குழந்தைங்க போய் இஷ்டத்துக்கு போகணும்லாம் நினைக்கிறது இல்லை. அப்படியும் கைமீறி போகிற குழந்தைகள் தான் அவங்க. அந்த ரெண்டாவது இங்கே வந்து குழந்தைங்க வந்து டாக்டர் கிட்ட போகிறதோ, அவங்க என்ன கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே ப்ரைவசி. யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்க் டாக்டர். நீங்கள் ஃபோன் பண்ணியே ஃபிசிஷியன் ஆஃபீஸ்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தே ஓன்ட், அவங்க சொல்ல மாட்டாங்க. அன்லஸ் அதர்வைஸ் அந்த குழந்தை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். யாருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் சொன்னால் மட்டும்தான், அம்மாக்கோ அப்பாக்கோ அவ சொன்னால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, அதர்வைஸ் உங்கள் குழந்தை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவங்க டாக்டர்கிட்ட என்ன பேசுனாங்க, என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, எதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே 100% ப்ரைவசி. அதனால் இங்கே எந்த அந்த மாதிரி வயசுக்கு மேல சார்? ஐ மீன் as long as அவங்க மைனராக இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துட்டு அது கூட ஒரு லெவலுக்கு தான் கொடுப்பாங்க, நாட் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. மேஜர் ஆகிட்டாங்கன்னா சுத்தம் 100%. அதுக்கப்புறம் உங்களுக்கு 18க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. மைனர் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது சீரியஸ் இஷ்யூஸ்னால் மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே ப்ரைவசி இருக்குது, அது ஒன்று இருக்குது. மற்றபடி நீங்கள் பயப்படணுமா பயப்படக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் பயம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் வாட்ச் பண்ணாலும் அந்த மாதிரி போகிற குழந்தைங்களும் அவங்க எந்த அளவுக்கு இன்டிமேசியாக இருக்கிறாங்களோ அது நடக்க தான் செய்யும். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் நமக்கு இப்படி இருக்கிறதால மெஜாரிட்டியாக 99% ஆகிறது இல்லை, எதுவுமே அந்த மாதிரி போகிறது சார் இல்லை. இன்னும் ஒரு இதுங்க சார், அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றது இல்லையா சார்? இன் கேஸ் லைக் இங்க வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல, லைக் டு ஹேவ் செக்ஸ் வித் தெம் either boy or girl, அந்த மாதிரி ஃபோர்சிங் அந்த சைடுல இருந்து வர்றது இல்ல. அது கிடையாது. எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அந்த அது மாதிரி எதுவுமே. ஃபோர்ஸிங் வந்து எப்படின்னா அது ஃபோர்ஸ் பண்ணா அவங்களுக்கு லீகலா தே ஆர் பவுண்ட். அந்த அந்த பசங்களுக்கும் தெரியும். அந்த அந்த ஃபோர்ஸிங் கிடையாது. இது வந்து கன்சென்சுவலா போறது தான். ஃபோர்ஸிங் பண்றதே கிடையாது. இந்த பசங்க அமெரிக்கன் பாய்ஸும் அப்படிதான். அமெரிக்கன் பாய்ஸ் வந்து அவங்களும் ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு தெரியும், அந்த அந்த லிமிட்டேஷன் அவங்களுக்கு தெரியும். அது லீகலா போயிடுச்சுன்னா தே வில் பி அரெஸ்ட். சார் நான் நடுவுல நிறைய கேள்விகள் வேற மாதிரி கேட்டேன், சாரி சார். டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அது வெளிப்படையா அவங்க 2 பேர் சொன்னாங்க, அதுல மிகப்பெரிய விஷயம் தான். எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும், தெரிய வேண்டிய செய்தி தான் இது. இதை வந்து இன்னொரு விஷயம்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கன் ஃபோர்ஸ் பண்ணி போவாங்களா அப்படின்றதுக்கு நம்ம அந்த இந்த மேனிஃபெஸ்ட் சீரீஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு 100 எபிசோட். ஓகே, அதுல அந்த அந்த கல்ச்சர் தெரியும். ஒரு பொண்ணு கிட்ட அவங்க வந்து எப்படி பழகுறான் அப்படின்றது தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, சுலபமா போயிட்டு ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அன்லஸ் அன்டில் பர்மிஷன் இருந்தா தான். அந்த இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க, அவங்க 2 பேரும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சுட்டாங்க. இவன் கண் எதிர்க்கே அந்த பொண்ணு இன்னொருத்தர் கூட பழகும் போது, இவங்க அந்த பையன் இன்னொருத்தர் கூட பழகும் போது இவங்க கண் எதிர்க்கே இருந்தா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஃபீல் இருக்கு காமிக்கிறான், உள்ளுக்குள்ள ஃபீல் இருக்கிறத காமிக்கிறான். ஆனா அவங்க க்ளோஸா பார்க்கும்போது அது பெருசா ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு அதை வந்து இது அவங்க மெச்சூர்டா அந்த அந்த மெச்சூரிட்டி காமிக்கிறான். சோ அந்த மெச்சூரிட்டி எல்லாம் நம்ம கிட்ட இருக்குமானா இருக்காது. சோ அப்போ வந்து வசந்தி மேம் அந்த இடத்துல லவ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா அப்போ? இல்ல அது எப்படின்னா, நம்ம ஊர்ல என்ன ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீ ஒரு பையனை லவ் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து இங்க இல்லை. அதாவது எப்படின்னா, நீங்க முதல்ல பழகுவீங்க, பிடிச்சிருந்தா போவீங்க, பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்காக நான் ஒருத்தன்ட்ட பழகிட்டேன் சொல்றதுக்காக நான் அவங்க கூட என்னன்னாலும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற முதல்ல இருந்தே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பசங்க கூட நீங்கள் பழகுங்கிறாங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் எது சரி எது சரியில்லை. நீங்கள் முதல்ல பார்த்தோன்னே இந்த பையன்தான் உலகத்திலேயே கெட்டிக்காரன் அப்படி நினச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க மற்ற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லித்தராங்க. பேரண்ட்ஸும் நல்லா நிறைய பேசுகிறாங்க பிள்ளைங்க கிட்ட. ஸோ அவங்க நிறைய பேர்கிட்ட பழகுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் வந்து இந்த லவ் இதெல்லாமே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு, முந்திலாம் கிடையாது. ஸோ இப்போ வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால அது வந்து ஃபீலிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபீலிங் இருக்கும், எல்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அழுவாங்க, பிரேக் டவுன் ஆகும், ஒரு நாளைக்கு அழுகுவாங்க, அப்புறம் சரியாயிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல பேரை மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ளே போகிறாங்க, தெரியாமல் போகல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒடிஞ்சு உட்கார டைப்பும் இல்லை. அதுக்கு கவுன்சிலிங்லாம் இருக்குது. அப்படியேனா ஏதாவது ப்ராப்ளம்னா அப்படி போய் கவுன்சிலிங்கில் போவாங்க. முக்கால்வாசி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே அவ்வளவு நம்ம ஊரில் பேசுகிறாப்புல இங்கே கிடையாது. கொஞ்சம்
அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை இது பண்றது கிடையாதுங்க. தேங்க்யூ தேங்க்யூ இங்கேயுமே மேடம். வந்துருச்சு மேடம் பிரேக்கப் கலாச்சாரம். பிரேக்கப் கலாச்சாரம் இங்கேயே வந்துருச்சு. 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஒரு பொண்ணோ பையனோ நல்ல லவ் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல உன்னை பிடிக்கலையா என்ன பிடிக்கலையா உனக்கு நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியானது இங்கேயே வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. அப்படிதான் வரணும், அப்படிதான் இருக்கணுங்க. ஏன்னா வந்து தான் இப்ப பேசுந்தே ஆமா பேசுந்தே அது இவ்வளவு லேயர் சொன்னேன், அந்த ரிலேஷன்ஷிப்போட லேயர் சொன்னேன் ஒவ்வொன்றும். அது வந்து நீ பிரேக்கப்லாம் எடுக்க வேணாம், நம்ம 2 பேருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நீ இருக்கிற வரைக்கும் இரு, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன். நீ ஜாலியா பிரிஞ்சு போற, நீ ஜாலியா பிரிஞ்சு போ, நான் ஜாலியா பிரிஞ்சு போயிடுறேன். இதுதான் அங்க அந்த சிச்சுவேஷன்ஷிப் சொன்னது. இதுதான் அந்த மாதிரிதான். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்றத. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் வந்து அந்த காலத்துல இருந்து அந்த காலங்காலமா வந்து ஒரு லவ்னா ஒரு பொண்ணதான் லவ் பண்ணா, ஒரு பொண்ணு கிட்ட தான் இருக்கணும்ன்றது நம்ம சொன்னாலும் நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணு கூட தான் லவ் பண்ணமா, ஒரு பையன் கூட தான் லவ் பண்ணமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அந்த பர்சன்டேஜ் வைஸ் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. பலருக்கு பல பல விஷயங்கள்ல பிரேக்கப் ஆயிருக்கும், வேற ஒருத்தரோட ஆதரவு கிடைச்சிருக்கும், வேற ஒருத்தர் கூட நெருங்கி பழகி இருப்பாங்க. இதெல்லாமே நடந்திருக்குது. நம்ம வெளிப்படையா சில விஷயங்களை முடக்கின மாதிரி வச்சிருக்குமே தவிர இன்டைரக்டா வந்து பல விஷயங்கள் இருந்தும் நமக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது தவிர இல்லாத இல்லை. சரிங்க. எத்தனை பேர் வீட்டுல வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்கோம், ஆனா அவங்க வந்து கண்டிச்சு அவளை வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அப்படியே உடஞ்சு போல அந்த 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 லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு தானே இருக்கா அந்த பொண்ணு. நடராஜர் சார் பேசுறாருங்களா? ஒரு கிளம்புறாரு. கரெக்ட் மேடம், கரெக்ட். நடராஜர் சார். நடராஜ் சார் வாங்க. I have to leave now. Sorry, ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம் சார். நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து தலையை காட்டுறது எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. தலையை காணுமே என்ன ஆனாரு, அதுக்குதான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணேன் நானு. எல்லாருமே கேட்டாங்க எங்க நடராஜ் சாரை காணோம், நடராஜ் சாரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலே சொல்லி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட கேட்டேன். அப்புறம் சொல்லிட்டேன் சார் வந்து இங்க வந்திருக்காரு, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாராம், உங்ககிட்ட மெசேஜ் சொல்லலன்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நன்றி, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நேரம் கிடைக்கும் போது வாங்க. டேக் கேர், டேக் கேர். ஓகே சார். வாங்க மேடம், வாங்க. அலமேல மேடம், குட் ஈவினிங். வாங்க. எப்போ வந்தீங்க? 10 minutes back. வெரி குட். வினோத் சார் பேசணுமா? வாங்க. சும்மா ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாம்னு நினைச்சேன். வாங்க வாங்க பேசுங்க. இது ஒவ்வொரு குழுவுக்குள்ளயும் ஒரு பேச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தந்த இப்ப நீங்க ஒரு குரூப்கிட்ட இதை பண்ணீங்க, இது யூனிவர்சலா லாங்குவேஜா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குழுவுக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும்ல. இப்ப ஒரு பொற்கொள்ளர்கள்னா அவங்களுக்குள்ளோட ஒரு பேச்சு இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு குழு குதி அந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு வேற பொருள் இருக்கும். அது அவங்களுக்கு மாத்திரம்தான் புரியும். இது எத்தனையோ காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க. அதே மாதிரி மாணவர்கள்னா நீங்க சொல்றது ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் கிட்ட, இது ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் இதெல்லாம் அவங்க எந்த லாங்குவேஜ். இப்ப நான் கொடுத்தது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். சரி, நம்ம ஊர்கள்ல அது அவ்வளவு ஃபுல்லா வந்திருக்குமா எனக்கு தெரியல. அதாவது நம்ம ஊர்ல நிறைய இருக்குது, வெவ்வேற மாதிரி இருக்கும். இப்ப இதே டேர்ம் தான் சார், இதே டேர்ம் இதே வார்த்தைகள் நம்ம ஊர்லயும் பயன்படுத்துறாங்க, இந்தியாவிலும் பயன்படுத்துறாங்க, அமெரிக்காவிலும் பயன்படுத்துறாங்க, ஆப்பிரிக்காவிலும் பயன்படுத்துறாங்க. நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. அதாவது நானும் நிறைய பையங்கள்ட்ட எல்லாம் போறேன், ஆனா இந்த மாதிரி கேட்கல. உங்களுக்குள்ள ஏதாவது குறிகள்லாம் இருக்கா, இந்த மாதிரி பேசிக்கிட்டலான்னு கேட்கல. ஆனா ஒவ்வொரு பகுதி இவங்க இந்த தமிழ் ஸ்கூலு இதுகள்ல இருந்து வர்றவங்க, நீங்க சொல்ற ஒரு இடத்துல அங்க இருந்து காலேஜஸ் அந்த காலேஜஸ்ல பேசுறவங்க அப்படி இருக்கா. அது கொஞ்சம் கொஞ்சமா பெர்குலேட் டவுன் ஆகலாம் பின்னாடி. இப்போதைக்கு ஆகுது இது இருக்கா எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவனும் இப்ப வாத்தியாருக்கு பேர் வச்சு கூப்பிட்டாங்கல்ல, அப்போ அது அவனுக்குள்ளதான் குரூப், அந்த குரூப்புக்குள்ள தெரியும், இந்த பேரை சொன்னா அவனுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் நான் இதை பாக்குறேன். அதனால ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொன்று இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லாங் கொஞ்சம் கொஞ்சமா வருது, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். அது இது வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துருச்சா எனக்கு தெரியல. அந்த பெர்குலேட் டவுன் ஆகிருச்சா எனக்கு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துடுச்சு சார். இப்போ இல்ல இப்போ வந்துடுச்சு சார். இப்போ எங்க வீட்டுல பசங்க எல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கடகன்னு சொல்றாங்க.
என் பையன் வந்து கடற்கடன் சொல்றான். இப்ப சொல்ல சொல்ல அவன் சொல்லிட்டு இருக்கான் இல்ல கூட. நீங்க இப்ப சென்னையில தானே இருக்கீங்க, அதனால சென்னை தான், உங்களை ஆனா மாதிரி வந்துட்டு ஏரியா இப்போ ஆமா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அது அது கடைசி வரைக்கும் இப்போ ஒரு ஒரு சதர்ன் மோஸ்ட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனதான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு, அது போயிட்டு போகுது. ரெண்டாவது நினைக்கிறது, நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க. நான் பார்த்தா அமெரிக்காவுக்கு நான் போன போதெல்லாம் அவங்க சொன்னது மாதிரி நிறைய குரூப், நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. ஒண்ணு இப்படி எல்லாம் அந்த பிள்ளை அவனை கூட்டிட்டு போயிடுச்சு, இவனை கூட்டிட்டு போயிடுச்சு எல்லாம் பேச காணும். ஆனா இப்ப தெலுங்கு இருக்க தமிழ் நிறைய திருமணங்களை நான் பாக்குறேன் அங்க. அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீட்டுக்கெல்லாம் அடங்காம போயிட்டு வந்தாங்க, அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கன்னு எல்லாம் தெரியல. நம்ம பகுதிகளில் வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு அது வரும். அப்படி கால மாற்றத்தினால கால வகையினானேன்னு எழுதுனது மாதிரி மாற்றங்கள் வரத்தான் செய்யும். நல்ல டிஸ்கஷன், கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படிங்கறது. பிள்ளைங்க மேல கவனம் இருந்தாலும் எவ்வளவுதான் கவனம் வச்சுக்க முடியும். இங்கேயே எவ்வளவு லவ் மேரேஜ் ஆகுது, நம்ம ரிலேட்டிவ் இதுகள்லயே எவ்வளவோ ஆயிடுச்சு. 5 வருஷம் 4 வருஷம்ல தாக்கு பிடிச்சி கடைசி வரைக்கும் இருந்து இப்ப பிரமாதமா இருக்காங்க லவ் மேரேஜ்ல. அப்படிலாம் இருக்கவங்களே இருக்காங்க. அதனால மனிதர்கள் வாழ்க்கை தான் அப்படிதான் நான் பாக்குறேன். ரொம்ப நல்ல நன்றி சார், நன்றி நன்றி. நீங்க சொன்னதுக்கு எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்ற கேள்வி நம்ம பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களும் எனக்கு இது தெரியும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நாம கேட்க மாட்டோம். ஒண்ணு, எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் இருக்கு, எல்லாரும் பயன்படுத்துறாங்க, எல்லாரும் சேட் பண்றாங்க, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறாங்க, ஃபேஸ்புக் பயன்படுத்துறாங்க, பலரோட தொடர்புல இருக்கிறாங்க. அப்போ பரிமாறிக்கொள்ளப்படும் வார்த்தைகள் மாற்றம் இல்லை. ஆனா வெளிப்படையா இது எனக்கு தெரியும் எந்த பிள்ளையும் சொல்ல மாட்டான், எந்த கிளாஸ்லயும் நான் இது சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஒரு சில இடங்கள்ல இங்க சென்னையில பயன்படுத்துறாங்க, மற்ற கிராமங்கள்ல இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி. அந்த குறைச்சலா இருக்கிறதுனால அந்த பயன்படுத்துற வாய்ப்புகள் இல்லாதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க காலேஜ் லெவல்ல போயிட்டு அது போறப்போ நமக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையான்றது தெரியாது. அதுதான் விஷயமே தவிர மற்றபடி. ஏன்னா முன்னாடிதான் ஒரு தகவல் பரிமாற்றம்ன்றது ஒரு இடத்துல தான், ஒரு இடம் தான். ஆனா இப்போ தகவல் பரிமாற்றம் அடுத்தடுத்த செகண்ட் எங்கெங்க போயிடுது, ரொம்ப போயிட்டு இருக்கு. பூமருங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு முன்னாடி தெரியாது, இப்ப தெரியுது. நமக்கு தெரியும் இப்ப நான் இவ்வளவு சொல்லி கொடுத்தேன், இது பல டீச்சர்களுக்கே தெரியாது, பல ஆசிரியர்களுக்கு தெரியுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி ஓடுதுன்றது தெரியுமே தவிர ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும், பலருக்கு தெரியாது. அப்ப நம்ம போய் ட்ரைனிங் கொடுக்கும் போதோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதோ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பிள்ளைங்க கூட பேசும்போது வசதியா இருக்குது, புரிதலுக்கு இருக்குதுன்றதுதான். பார்ப்போம், நம்ம இது ஆர்கியூமெண்ட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம எப்படி வருது, நம்ம எப்படி கையாள போறோம்ன்றதுதான் முக்கியம். நன்றி, நன்றி சார், நன்றி. அலமேல் மேடம் வாங்க. நீங்க இந்தியா பத்தி என்ன சொன்னீங்கன்னு தெரியல எனக்கு, நான் லேட்டா வந்ததுனால. அதனால நீங்க இந்தியால ஜென்எக்ஸ் என்ன இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல இருந்து கேட்டுட்டு சொல்லுங்க. ஆமா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு அம்மா 2 இயர்ஸ் முன்னால சார் அவங்க ஆல்ரெடி ஷி வாஸ் மை பேஷண்ட். ஷி வாஸ் ஹேவிங் a very good contact with me and she had a very successful rates of diseases. அதனால பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க சார். பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டு ஒரே பொண்ணு அவங்களுக்கு பொண்ணு நல்லாதான் இருக்கு, பர்சனாலிட்டி நல்லா இருந்தது. பொண்ணு அழைச்சிட்டு தடான்னு அந்த அம்மா என் காலில் விழுறாங்க. ஏன் அப்படி ஏமா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, என் பொண்ணு சாக போறா டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காலை பிடிச்சி அழுறா. அப்புறம் இந்த பொண்ணு வெளியில் நிக்கிறாங்க, கூட்டு வரட்டுமா தயவு செய்து அவளை காப்பாத்துங்க அப்படின்னா. என்னடா விஷயம்னு பார்த்தா அந்த பொண்ணு வருது சார், முகம் பூரா ஆக்னி பாக்ஸ், நிறைய தழும்பு, இந்த பரு தழும்பு எல்லாம். அப்புறம் புதுசா தழும்பு வர ஆக்னி வந்திருக்கு, அந்த நிறைய ஃபேஷியல் ஆக்னின்னு இல்லையா, முகப்பரு நிறைய வந்திருக்கு. இந்த பொண்ணு மேல ஒரு துப்பட்டா பூட்டிட்டு வருது என்கிட்ட வந்துட்டு, மேடம் எங்க அம்மா பேச்ச கேட்காதீங்க, நான் இனிமே வாழறதுக்கு லாயக்கு இல்ல, நான் ஐ ஹாவ் டு டை மேடம். என்ன விஷயம் கேட்டா, என் முகம் ரொம்ப அசிங்கமாயிடுது, அதனால என்ன ப்ராப்ளம்னா சிரிப்பா எனக்கு. காலேஜ்ல என் கூட பசங்க பேச மாட்டேன்றாங்க, ஜென்ஸ் எல்லாம் என்னோட பேச மாட்டேன், காலேஜ் பாய்ஸ் எல்லாம் என்னோட பேச மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாம் கூட பேசிக்கிறாங்க, என்ன தனியா ஒதுக்குறாங்க மேடம். அண்ட் ஷி வாஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் வேற. நான் எவ்வளவு நல்லா படிச்சாலும் பேசினாலும் என் கூட பேச மாட்டேன்றாங்க, என்கிட்ட எந்த பாயிண்ட்டும் கேட்க மாட்டேன்றாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் காலேஜ் இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன்றாங்க. ஐ எம் நாட் ஃபிட் டு லிவ் அட் ஆல் மேடம் சொல்லிட்டு
அவன் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. நீ போமா, நான் 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 பேசிக்கிறேன் டாக்டர்கிட்ட, நீ போமான்னுச்சு. அப்புறம் நான் ஐ ஜஸ்ட் டோல்டு என்ன ப்ராப்ளம் கேட்டு தெரிஞ்சுட்டேன், அவன் பொண்ணோட மென்டல் ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டேன். நான் அப்புறம் உடனே சொன்னேன், இவளை அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ருதி, நீ இப்படி இருக்கியா ஸ்ருதி, இது வந்து இதுக்கு மேல வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு, இதுக்கு போய் நீ இப்படி மனசு டிப்ரெஷன் ஆகக்கூடாது, இது நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, நீ நல்லா அழகாயிடுவ, நீ நல்லா ஆயிடுவ மேடம், நான் உங்களோட நான் டூர்லாம் போகணும், நான் எல்லாரும் போகணும், பசங்க எல்லாம் என் கூட பேசணும், அப்பதான் நான் வாழ்வேன், இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்ச்சு. சரி, எனக்கு 3 மாசம் டைம் கொடு, உன் முகத்தை நான் அழகா பண்ணிக்க, உன் பருவெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன், நீ அதுக்குள்ள நீ மனசை தெம்பாயிடுச்சு, நீ மாட்டி இதுகளெல்லாம் கண்டுக்காம நீ ஒண்ணுமே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி, ஜஸ்ட் நெக்லெக்ட் அதர்ஸ், when they neglect you, you neglect them, you go on with your studies, second year engineering. அப்படி படிச்சுட்டே இருந்தது. அப்புறம் கரெக்டா ட்ரீட்மெண்ட் மொத்தம் எங்கிட்ட கரெக்டா வந்துடும், அம்மா வராங்களோ இல்லையோ இவ வந்துடுவா. வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டா நான் சொன்ன மாதிரியே 3 monthsல அந்த ஸ்கார் எல்லாம் மறைய ஆரம்பிச்சுது. உடனே அவள் ஒரே சந்தோஷம், மேடம் இப்போ முகம் இப்போ அப்பெல்லாம் ஃப்ரீயா வரேன் வந்துட்டு, ஐ வாண்ட் டு தேங்க் யூ மேடம், எஸ்டர்டே 2 boys came and talked to me அப்படின்னு. இதுதான் அவளோட பெரிய எய்மா நினைச்சேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எய்ம் சார், எவ்வளவோ இருக்கு. அப்படிதான் போச்சு. அப்புறம் அந்த பொண்ணு நல்லா ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டு, அப்புறம் நார்மலா ஆகி ரொம்ப, அதுக்கப்புறம் எல்லா ஹாப்பி ஈவெண்ட்ஸ் சொல்லுவா, காலேஜ் எப்படி போனேன், நாங்க டூர் போனோம், பிக்னிக் போனோம் அப்படிலாம் சொல்லுவா, நிறைய படிப்பா, நல்லா படிச்சா. அப்புறம் she got married and settled in US. அப்புறம் அந்த அம்மா இன்னைக்கும் உங்க அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணை சூசைட்ல இருந்து காப்பாத்து நீங்க தான் மேடம் பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில வந்துச்சு சார், எல்லா கல்ச்சரும் வந்துச்சு. மேடம் எல்லாரும் கை தட்டலாம். சூப்பர் மேடம், சூப்பர். கிரேட் மேடம், கிரேட். இல்ல So சார், happy. அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். நம்ம படிக்கிறச்ச பரு வந்து அதுக்கு பவுடர் போட்டுக்கிறது, மூஞ்சி குழம்பிக்கிறது. இல்ல மேடம், அதாவது இது வந்து பெரும்பாலும் 90% ஆஃப் த கிட்ஸ் வந்து என்னன்னா சோசியல் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு 5% பிள்ளைங்க தான் எனக்கு படிப்பு தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்குது. 5% பிள்ளைங்க தான் அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம படிச்சு முடிச்சுவாங்க. மற்றபடி 95%, ஏன்னா எல்லாருமே அந்த ஃபீல் இருக்கு, அந்த கனெக்டட் இருக்கு. என்கிட்ட யாரும் பேசலையே அப்படின்றதுக்கு, என்னை பார்த்தா நல்லா இருக்குன்னா இல்லையான்றது ஃபீல் இருக்கு. என்ன அழகு இருக்குதோ இல்லையோ எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறோம், எல்லாரும் கண்ணாடி நின்று பாக்குறோம், என்னாலே ரசிக்கிறோம். ஒரு போட்டோ எடுத்த பிறகு நம்ம போட்டோவை நம்ம ரசிக்கிறோம், பல பேருக்கு காமிக்கிறோம். இது எல்லாருக்கும் இருக்கிற நேச்சுரல் தானே. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வர்றது ஒன்றும் நேச்சுரலா, அது நீங்க ரொம்ப அழகா நிவர்த்தி பண்ணிருக்கீங்க. சூசைட் லெவல்ல போகும் சார், சூசைட் லெவலுக்கா போவாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா என்னை யாருமே பேச மாட்டேன்றாங்கன்ற பட்சத்துல படிக்க வேண்டாம், கனெக்டட் வித் எனிஒன் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு லைஃபே இப்படி போயிடும் போல அப்படின்ற அந்த எண்ணம் தான் தோணுதே தவிர எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்றத தெரியல. ஏன்னா அவங்க அம்மா கூட்டின்னு வரலன்னா அந்த பொண்ணு நிச்சயமா அது வேற மாதிரி தான் போயிருக்கும். அவங்க அம்மா ஒரு நல்ல முயற்சி எடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போனா ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, இல்ல மெடிசன் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு வந்து உங்களை கனெக்ட் பண்ணாங்க. நீங்க பேசுனா அந்த பொண்ணோட தாட்டை மாத்திருக்கு. அப்ப வேற ஒரு உலகம் இருக்குதுன்ற உண்மையை நீங்க காமிச்சிருக்கீங்க. அப்பதான் அந்த பிள்ளைக்கு வேற ஒண்ணு புரிஞ்சிருக்குது. நீங்க 2வது டைம் கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அவசரப்படாத கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கா. அப்போ அவளுக்கு வந்து அந்த புரிதல் வந்திருக்கு, அந்த மாற்றம் எல்லாம் வந்த உடனே அவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா, லைஃப்ல இவ்வளவுதான், சிம்பிள் தான். இது அந்த அதாவது அவளுக்கு அவசரம் இருந்தது, ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் தான் எடுக்கல. ஒரு பயம் இருந்தது, அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சா அது பேசியிருக்கா, எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா. எக்ஸ்போஸ் பண்ணாதே இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. அவ எக்ஸ்போஸ் பண்ணதுதான் நல்லது. அம்மாவாலதான் இஷ்டம் வந்ததுனால மகிழ்ச்சி இல்ல. ஆனா லேடி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆர் லைக் திஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு தெரியல. எனக்கு இது எல்லா காலத்திலயும் இருக்கிறதா மேடம், இன்னைக்கு இல்ல மேடம், எல்லா காலங்கள்லயும் காலகட்டத்திலயும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு எமோஷனல் ஏரியா தான் இது. இந்தியாலயே வந்துருச்சுன்ற என்ன மேடம்? இல்ல இந்தியாலயே இது பேர் என்ன? மனுஷன் தானே மேடம் எல்லாருமே. இந்தியானா ஃபாரின் இல்ல மேடம். கல்ச்சர் வாங்கல, கல்ச்சர் என்ன நம்ம வந்து கட்டி போட்டு வச்சு கல்ச்சர்னு வச்சிருக்கிறோம். இதுதான் விஷயம். நம்ம ஒரு பண்பாடு வளர்த்துருக்கிறோம். இப்ப இன்னைக்கும் வந்து இப்ப வசந்தி மேடம் பல நேரங்கள்ல சொல்லியிருக்காங்க, வந்து இந்தியன் கேர்ள்ஸ்னா பல பாய்ஸ் அமெரிக்கன்ஸ் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே இந்தியன் பாய்ஸ்னாலும் கேர்ள்ஸ் விரும்புவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த கல்ச்சர் தான் அது. நம்ம வந்து இப்படி இருக்கிறோம்ன்றத நம்ம வெளிப்படையா காமிக்கிறோம். போயிட்டு இருக்கேன். ஆனா மாறிட்டு இருக்கு, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தாச்சு நம்ம இந்தியாலயும்.
வந்துதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்ல முடியாது. நம்ம கல்ச்சரை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். லிவிங் டுகெதருக்கு வந்துருச்சுமா. எங்க வாங்க தெருல சார். 2 பேரும் லிவிங் சிவ- டுகெதர் கல்ச்சர் இங்க வந்துருச்சு, சென்னையில வந்துருச்சு. கல்யாணம் ஆகாம குடும்பம் நடத்துற ஜோடிகள் நாங்க இருக்காங்க. எங்க தெருல 2-3 பேர் இருக்காங்க. ஒண்ணு அது சார் அது கவலைப்படல. சார் அதெல்லாம் இருந்தது சார். இன்னைக்கு பேர் வச்சுக்கணும், அவ்வளவுதான் சார். வெளிப்படையா பேர் வச்சுக்கணும் சார். அந்த காலத்துல இல்லாதெல்லாம் இல்ல சார், எல்லாம் இருந்தது சார். ஒரு அங்கங்க பர்சன்டேஜ் வைஸ்ல அங்கங்க ஒரு சில இது இருந்தது, ஒரு சில இல்லைன்றதுதான். இருந்ததுனால நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்கலாம், அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் பப்ளிக்கா தைரியம் வந்துச்சு, வெளியில சொல்றோம், வந்துருச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. வெளியில சொல்றோம், அது தைரியம் வந்துச்சு. சொசைட்டியும் வேற வழி இல்லாத அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம முன்னாடி இருந்த மாதிரியா எல்லா தாய்மார்களும் இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் நமக்கு மாறினே வருது இல்ல. மகிழ்ச்சி. வேற யாருன்னா பேசுறீங்களா? சார் வணக்கம். பிரசன்னா வாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஜென்சி இல்லாம அதுக்கு முன்னாடி இப்ப எங்க ஜெனரேஷன் உங்க ஜெனரேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல இப்ப மேரீடா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கேப் கிடைச்சிச்சுன்னா இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபா இருந்தாலும் இல்ல தனியா இருந்தாலும் வேற பொண்ணுங்க கிட்ட, அதாவது அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ப்ரெஷர் இல்ல ஏதோ சம்திங் இல்லைன்னா அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க போறாங்க, அது இருக்கு. ஆனா நம்ம சொசைட்டிக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால அதை வெளியில காமிச்சுக்கிறது இல்லை, அவ்வளவுதான் உண்மை. இப்ப இருக்கிற சென்சி பசங்க அதை பிரேக் பண்றாங்க. மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி இது எப்போதுமே எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் தான், இதுதான் உண்மை. ஆக்சுவலி மகிழ்ச்சி. உண்மை இல்ல அப்படின்றது இல்ல. இன்னொன்னு வந்து இதுக்கு ஒரு சைக்காலஜில ஒரு டெர்மினாலஜி இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன், ரெக்கார்ட் ஆன பாப்பேன். ஓகே. சோ இன்னொன்னு வந்து இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இப்ப நம்ம ஜென்சி பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது முக்காவாசி அவங்க ஏதாவது போன் வந்ததுன்னா மெசேஜ் வந்ததுன்னா நமக்கு நேரா அதை பண்றது இல்லை, எடுத்துட்டு தனியா போயிடுறாங்க. சோ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டா அதை நான் பாத்துக்கிறேன், எது கேட்டா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அவங்க கிட்டே இருந்து வர்றது ஐ நோ, ஐ வில் டேக் கேர். சோ இந்த வார்த்தைய சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ எங்க சூர்யா வந்து நார்மலா யாரையும் ஹாஷா பேச மாட்டான். ஆனா அவன் மொபைல்ல வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஒரு நம்பரை வந்து ஆர்கைவ் பண்ணி வச்சிருந்தான். சரி, தெரியாம பண்ணிருக்கான் போல இருக்கு, கைப்பட்டு மாறிடுச்சு போல இருக்கு, நான் அதை வந்து அன்ஆர்கைவ் பண்ணிட்டு வரேன். திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா அதே நம்பர் மறுபடியும் ஆர்கைவ்ல இருக்கு. சோ அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன், எதுக்குடா அப்படின்னு. இல்ல உனக்கு தெரியாது, எனக்கும் அவளுக்கும் வந்து சண்டை அப்படின்னா. நீ சண்டை போடுற பையனே இல்லையேடா அப்படின்னு. இல்ல, கேப் ஏறும் பொழுது பசங்க ஏதோ சொல்லிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா, அது தெரியாம இவன் ஏதோ திட்டா, நீ பேசாதன்னு அவளுக்கு வந்து அது ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால பேசல. அவ என்கிட்ட பேசல தெரியுமா, நான் பேசுன்னு சொன்னேன், நான் சாரி சொன்னேன், நான் மெசேஜ் அனுப்புனேன், சாரி சொல்லல. அப்ப அப்ப அவ வந்து என் மேல கோவமா இருக்கல, எனக்கு பேச வேண்டாம் அப்படின்னு நான் டெலீட் பண்ணல, நான் ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் நான் கேட்டேன், டெலீட்டுக்கும் ஆர்கைவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு. ஏன்னா வாட்ஸ்அப்ல நமக்கு வேண்டாம்னா பிளாக் பண்ணுவோம் இல்ல டெலீட் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் ஆர்கைவ் ஆப்ஷன்லாம் யூஸே பண்ணனது இல்ல. அப்ப அவங்க கிட்ட இருந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆர்கைவ் பண்ணனா என்னைக்காவது மெசேஜ் அனுப்புனா அது எனக்கு வரும், அது டாப்ல காமிக்காது அப்படின்னா. இப்படி எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த பசங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க வந்து கேக்குறாங்க. இப்ப வினய்தன் சார் சொன்னாரு அந்த மாதிரி வெளியில தெரியல கம்மியா இருக்குன்னு. இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு, அவங்க வந்து நமக்கு காமிச்சுக்க மாட்டேன்றாங்க. நம்ம சாதாரணமா பேசும் பொழுதே எங்க சூர்யாவே எனக்கு சொல்லியிருக்கான், நீ பாக்குறது ஒரு ஃபேஸ், இது மட்டும் ரியல் கிடையாதுமா, நீ புரிஞ்சுக்கோ, யூ பி பிராக்டிக்கல் அப்படின்னு. என்னடா வேற முகம் அப்படின்னா, அது உனக்கு வேண்டாம், பட் உனக்கு இந்த ஃபேஸ் இவ்வளவுதான் உனக்கு நானு, பட் இது மட்டும் ரியல் கிடையாது, வேற ஃபேஸ் எனக்கு எங்க தேவையோ அங்க நான் யூஸ் பண்ணிப்பேன். சோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்படி எங்க போனோமோ அங்க எப்படி இருக்கணும்ன்றத அவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப அவன் இன்னொரு இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றான்றது எனக்கு தெரியாது.
ஆனா அவன் சொல்றது என்ன, நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன், கெட்ட பேர் வாங்க மாட்டேன், ஆஹ் ஏமாத்த மாட்டேன், இதெல்லாம் சொல்றான். அப்ப இதை தாண்டி வேற என்னடா பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அப்படி மீறி நம்ம கேட்டோம்னா நீ பூமர், நீ கிரிஞ்சு, இந்த திருப்பி இந்த இந்த சர்க்கிள்குள்ள கொண்டு வந்து நம்மள நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க முடியறது இல்ல. இங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா, நாம இந்த வயசுல எப்படி இருக்கோம்னு யோசிக்கிறதே கிடையாது. சார் நான் யோசிச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா நான் வந்து எங்க பாட்டி இறந்து போனாங்க. நான் 12th முடிக்கும் பொழுதோ காலேஜ் முடிக்கும் பொழுதோ இறந்து போனாங்க. நான் நேட்டிவ் கும்பகோணம், சென்னையில இறந்து போனாங்க. அப்ப வந்து அந்த காரியம் எங்க சித்தப்பா வீட்டுல பாட்டி இருந்தாங்க மீனம்பாக்கத்துல. அப்போ ரயில்வே குவார்டர்ஸ், சித்தப்பா ரயில்வேல இருந்தாங்க. ட்ரெயின்ல வந்தவங்களோ சம்மன் அந்த குவார்டர்ஸ் வழியா வந்துட்டு நாங்க வெளியில நின்றுட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு ஒரு மிடில் ஏஜ்டு, அப்ப நான் காலேஜ் படிச்சேன், எனக்கு 18-20 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சம் அட்ரஸ் கேட்டாரு. நான் பேசினேன். ஏன்னா எனக்கு அது, நானே ஊருக்கு புதுசு, இந்த இன்சிடென்ட்காக வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. ஆனா எங்க பெரியப்பா பொண்ணு என்ன பண்ணிட்டா, என்னோட கசின் பார்த்துட்டு, பிரசன்னா அங்க நின்னு யார்கிட்டயோ பேசுறா அப்படின்னு போய் சொல்ல, அந்த டெத் வீடு வந்து டோட்டலா மாறி, எங்க எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப வாசல்ல நின்னு தலை வாரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அஹ் தலை விரிச்சு போட்டுட்டு படி தாண்டக்கூட, அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கிறவங்க. அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஐயோ இவ வந்து சொல்லிட்டாலே, எந்த கொஸ்டினுமே கேட்கல, யாரு என்ன எதுக்கு பேசுன, நீ மெட்ராஸ்ல முதல்ல எனக்கு யார தெரியும், அப்பா அம்மா கூட யோசிக்கல. அத்தனை பேருக்கு நேரம் பலார்னு 2 அறை வாங்கினேன். எங்க அப்பா அடிச்சதே கிடையாது, ஆனா அத்தனை பேருக்கு நேரம் நான் அந்த இதுல வந்து அறை வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு, உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா, எனக்கு யார தெரியும் இங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, அடுத்தவங்க நம்மள சொல்லிட்டாங்களே, நம்ம பொண்ணு சொல்லிட்டாங்களே. சோ இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம வந்து பொறுமையாதான் கேட்கணும், நம்ம அடிக்கவும் முடியாது. சோ நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ற விதமே வந்து வேற மாதிரி இருக்கு. பிரசன்னா, அப்பா வந்து உங்களை ஆட்சியமா என்ன தப்பு பண்ணா நீங்க சொல்றீங்கன்னு அவங்கள கேட்டு, மத்தவங்க பேசுறதுதான் கேட்டிருக்கோம். அந்த காலத்துல செய்யல, இப்ப நம்ம செய்யறோம். அவ்வளவுதான். அதுதான் ஒண்ணு, அவங்கள கேட்டிருக்கணும், இல்ல என்ன நடந்ததுன்னு என்னையாவது கேட்டிருந்திருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்களால யோசிக்க முடியாத விஷயத்த நாம இப்ப யோசித்து நம்ம செய்யறோம். கரெக்ட். இவ்வளவுதான் விஷயம். அவங்க யோசிக்கல, ஒண்ணு எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல, எதிர்த்து பேசினா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற தைரியம், நினைச்சிட்டு போறாங்க. என் பொண்ணு நான் எதுக்கு அடிக்கணும், என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு வேணும். அந்த நம்பிக்கை இருந்தா கூட அவங்க அதுதான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொசைட்டிக்கு தான் அவங்க மரியாதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சார். அந்த சொசைட்டி சரியில்லைன்றது அப்புறம் தானே புரிஞ்சுது. கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த சொசைட்டி சரியில்லை, இந்த சொசைட்டியே எப்பயுமே இது இந்த இவங்க பார்வையெல்லாம் தப்பான பார்வை, இவங்களோட நெகட்டிவ் பார்வை தான் எப்பயுமே அப்படின்றது சொசைட்டியை பத்தி நாம அப்புறம் தானே புரிஞ்சுக்கணும். ஆமா சார், இது வந்து என்னோட மேரேஜ் லைஃப்லயும் நடந்தது சார். எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பிக்ஸ் பண்ணிட்டாங்க, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. அப்ப கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவால கேப் இருக்கும் இல்லையா, அப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாரு. எங்க கும்பகோணத்துல இருந்து சாமிமலை ஒரு 3 கிலோமீட்டர், அவ்வளவுதான். சோ முருகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவரோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாரு. ஓகே. சோ எனக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்தது, எனக்கு ஸ்மோக்கிங் இருக்கு, நான் ரேரா ட்ரிங்க் பண்ணுவேன், இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்றாரு. எனக்கு அப்படியே ஒண்ணு என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. சோ இது எல்லாமே டோட்டலி வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நான் எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றேன், அம்மா இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் இது கம்ஃபர்ட்டா இல்ல, தயவு செஞ்சு வேணா நிறுத்திடலாமா அப்படின்னு கேக்குறேன். அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நிறுத்துனா நம்ம பேரு கெட்டு போயிடும், நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, நிறுத்தக்கூடாது. சோ எத்தனை பேர் அவங்க வந்து அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள தேடி எனக்கு காமிச்சாங்க. இவங்க இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க எல்லாம் லைஃப் லீட் பண்ணலையான்னு. எப்ப என் லைஃப் டோட்டலா மாறுச்சோ அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபீல் பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பொண்ணே கஷ்டப்படும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த பெயின் தெரியவே ஆரம்பிச்சது. அந்த மாதிரி சோ நம்ம
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்காம அவங்க சொசைட்டி அப்படின்னு போறத இப்ப நம்ம பிரேக் பண்ணிருக்கோம். இந்த கல்ச்சர் அட்லீஸ்ட் அதை பண்றாங்க அப்படின்றதுதான் சார். கல்ச்சர் பண்ணல, இப்ப இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் உஷாரா இருக்காங்க. இதெல்லாம் மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது. பேசுவோம் பிறகு பேசுவோம். மகிழ்ச்சி. அடுத்தது வேற யாரு பேசுறது? வாங்க சிவகுமார் சார் வாங்க. வாங்க. இருக்கேன் சார், இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு உங்க டாபிக்ல இருந்து நிறைய டைவர்ட் ஆகி எல்லாரும் ஃபீட்பேக்கும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது. ஐ நீட் நாட் கிளியர் அபவுட் திஸ் ஜென்சி பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்ற அளவுக்கு என் மனசு பக்கப்பட்டிருக்கு. ஐ நீட் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் இது அந்த அளவுக்கு எனக்கு இந்த பேச்சும் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் ஃபீட்பேக். உங்க இது நிறைய கொடுத்துருக்கேன். ஸ்லாங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் ஐ டெஸ்ட் வித் மை கிட்ஸ். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம காலத்துல இருந்தா அப்படியெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படியெல்லாம் எங்க காலத்துல அப்படி யூஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. முடிஞ்ச இப்ப சில்லுன்னு வாங்க, இல்ல கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இப்படி மாதிரி தான் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லுவாங்க. முட்டாளர்களுக்கு இதை சொல்லுவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். கல்யாணி அம்மாவுக்கு ஒரு சொல்றேன். இது ஏற்கனவே அமெரிக்காக்காரன் ஒரு கடிதம் ஷார்ட் ஸ்டோரியில நீங்க சொல்லுவார். அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்ரீலங்கால இருந்து போற பொண்ணு அமெரிக்கா போய் படிக்கிறப்போ she underwent all this kind of situation. பையனுக்கு கூப்பிடுவாங்க, நீங்க நைட் தூங்க வர்றியா, வீக்கெண்ட்ல கூப்பிடுவாங்க. she will reject 1 year 2 year third or fourth year she will accept with one boy. ஒரு வியட்நாம் அமெரிக்கன் பாய் அக்செப்ட் பண்ணி she will agree with him to sleep with him and ultimately to marry and have a baby while she காலேஜ் படிக்க முடிக்கிறப்பவே அந்த பையன் அதுக்குள்ள காலேஜ் படிச்சுட்டு வேலை பண்ணி குழந்தைய காப்பாற்றுற மாதிரி ஸ்டோரி இருக்கு. இது போல நிறைய கதைகளை முஸ்லிம் அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் பத்தி எழுதுறாரு. லிவிங் டுகெதர் நிறைய எழுதுவாரு, காமன்ற மாதிரி எழுதுவாரு. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கதைகள் தான். செல்வா சார் சொன்னதும் வசந்தி அம்மா சொன்னதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ வெரி மச். கணேசன் சார் வாங்க. சார் வணக்கம் சார். இப்போ இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, மொத்தம் நான் ஒரு குரூப்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுல நான் போய் அட்டன் பண்ண எல்லாமே லவ் மேரேஜ் தான் சார். ஏன்னா இப்ப இருக்கிறது கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா சூஸ் பண்றாங்க. பையனுக்கு ஏதாவது சின்ன குறை இருந்தா பையன் அவ்வளவுதான், பேச்சுலர் தான். 40 இயர்ஸ் வரைக்கும் ஆகுது எனக்கு. இப்போ என் ஃப்ரெண்டோட பொண்ணு பையன் 40 இயர்ஸ்ல ஒரு பெரிய அம்மா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினான். எல்லாம் சூஸ் பண்றது அவங்க கேர்ள்ஸ் ஒரு சின்ன குறை இருந்தா கூட அவ்வளவுதான், அவங்க ரிஜெக்டட். ஆனா லவ் மேரேஜ்னாக்கா அதை அக்செப்ட். அது எதுனா பணம் வச்சுதான் பண்றாங்க, நல்லா இருக்காங்க, ப்ரொஃபஷன் இந்த மாதிரி வச்சுன்னு பண்றாங்க. சப்போஸ் அந்த பையனுக்கு லவ்க்கு செட் ஆகல அப்படின்னாக்கா லேட் மேரேஜ் தான். அது மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, அதனால சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். கல்யாணி மேடம் என்ன சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் பேசிட்டோம் சார். பிரசன்னா ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்ப இருக்கிற செல்வா சொன்னார்ல, வீட்லயே அம்மா அப்பாவையே சம்டைம்ஸ் ப்ரோன்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. இப்ப இருக்கிற பசங்க ஆபீஸ்ல பாஸ ப்ரோன்னு கூப்பிடுறாங்க. அவங்க அந்த வேர்டு காமனா, டிஎல்லா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், எல்லாருமே ப்ரோ தான். அவங்க யாருக்குமே ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. அவங்க பேரு ப்ரோ, அவ்வளவுதான். அதே மாதிரி மேபி இப்ப எங்க ஆபீஸ் ஒர்க் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் அப்படின்னு சொல்லுவோம். இவன் ஜாயின் பண்ணிட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போனதும் என்னடா அங்கிள் மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டுட்டாங்களா. அவனுக்கு ரொம்ப அது ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால அவன் என்ன போய் நீ கிளீன் ஷேவ் பண்ண சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்க்கறது. இப்ப அதுதான் பேஷனா, கிளீன் ஷேவ் பண்ணுனா அவங்க அக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட விட்டு ரீடைரக்ட் பண்ணி வேற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இருக்கிற சப்ஜெக்ட விட்டுட்டு வேற எங்கேயோ வந்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட்ல பேசுவோம், பிறகு பேசிக்கலாம். அதெல்லாம் நிறைய, அதாவது ஒருத்தருக்கு இப்ப நம்ம கேட்க அவங்களோட அனுபவங்கள் சொல்ல வந்துடும். அப்புறம் டோட்டலா சப்ஜெக்டை மாறிடும் பிரச்சனை, அப்புறமா பேசிக்கலாம். ஸ்டீபன் சார் ஒண்ணே ஒன்று சொன்னீங்களா, நான் ஆசைப்படுறேன். வாங்க சார். சார் இப்ப நீங்க இந்த எடுத்த இந்த செய்திகள்ல சென்சேஷன் சொன்ன சமாச்சாரங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு புதுசு.
கம்ப்ளீட்டா எனக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த தலைமுறையில் உள்ள பிள்ளைகள் இல்லை, எல்லாமே வந்து மாறி போயிட்டாங்க. இப்ப எங்க பேர பிள்ளைங்க வந்து ஆல்பால தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க எந்த ஏன்னா அவங்க இப்ப நான் கிராமப்புற சூழ்நிலைக்கும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா நம்ம பழகுறது எல்லாமே நம்ம தலைமுறையோட சேர்ந்ததுனால இப்ப சிவகுமார் சார் சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே அப்படித்தான் சொல்லணும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லிமிட்டடு. அந்த லிமிட்டட் தவிர நான் தாண்டி போறதே இல்லை. ஆனா அந்த லிமிட்டடே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் அப்படித்தான் இருந்தே ஒழிய ஒரு 10 பேர் இருந்தா கூட 10 பேர் 40 வருஷமா நாங்க தொடர்ந்து இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இடையில வர்றது போறது எல்லாம் வந்து அப்படி இருக்கல. இந்த தகவல்கள் அத்தனையுமே வந்து புதுசு. இந்த நீங்க சொன்ன வாசகங்கள் அத்தனையுமே புதுசு. இப்ப நாங்க வந்து இனிமே வந்து ஏதாவது கேள்விப்பட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கிறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இஷ்யூஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை கேட்ட மாதிரி கல்யாணி மேடம் கேட்டாங்க. வந்து வசந்தி மேடத்திட்டே செல்வாட்டம் கேட்கும்போது அந்த டாபிக்கே கம்ப்ளீட்டா வந்து மாறி போகும்போது பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து அந்த தகவல் வந்து ரொம்ப அருமையான தகவல்கள். நாங்க வந்து ரொம்ப கல்யாணத்தை வந்து நாங்க வந்து சூஸ் பண்ணதுக்கு முடியல. எங்களால வந்து பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் சூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்து பிள்ளைங்க வந்து சூஸ் பண்ண நல்லா இருக்குமேங்கிற முடிவுக்கு நாங்க எப்பயோ வந்துட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் போகணும். ஏன்னா நம்மளால தேட முடியல. அவங்களுடைய படிப்பு, அந்தஸ்து, குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களா சூஸ் பண்றது. நீங்க சொன்னபடி நம்மள மாதிரி கிடையாதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம பிள்ளைய புரிய வச்சிருக்காங்கிறது என்னுடைய வந்து தாழ்மையான கருத்து. அதுல வந்து மாற்றமே கிடையாது. நல்ல தெளிவாக எல்லாத்துலயும் தெளிவா இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும். ஆனா என்ன, இந்த மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கல, நமக்கு அந்த வாசகங்கள்லாம் தெரியாதனால நம்மளால மிங்கிள் ஆக முடியல. அதுதான். ஆனா நீங்க நல்ல கருத்தை புரிய வச்சீங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் இனிமே வந்து தெரிஞ்சுக்கோங்கிற அளவுக்கு வந்து சொன்னீங்க. இந்த வாசகங்கள்லாம் இனிமே தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொருடைய அனுபவத்துல சொன்னீங்க. கல்யாணி மேடம் வந்து அந்த திசை திருப்பி விட்டதுல வந்து நிறைய தகவல்களை வந்து வசந்தி மேடமும் செல்வா சாரும், அப்புறம் வந்து அந்த ஃபாரின் கல்ச்சரை பத்தியும், அந்த வந்து குடும்பத்துல வந்து என்னென்ன நம்மளுடைய கல்ச்சர் என்ன, நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது போய் நம்ம வந்து பழகலாங்கிறதுல வந்து பையங்க எவ்வளவு விசாலமாகவும் பையன் பொண்ணு எப்படி இருக்கிறாங்கிறது தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. வந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. கல்யாணி மேடத்துக்கு அருமையான நன்றியை சொல்லணும். ஏன்னா அது தூண்டுகுதல் மாதிரி ஒரு தூண்டி விட்டாங்க. அதை வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி மேடம். ஸ்டீபன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவரு தான் வந்து நான் டிபேட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன் சார. சாரி சார். அவர் சொல்லிட்டா கூட வந்து அவர் சொன்னா கூட வந்து நம்ம பல நேரங்கள்ல இந்த மாதிரி இப்போ டவுட் வரப்ப அதை கேட்டுக்கிறது நல்லது. இல்ல நீங்க அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் ஓகே. ஏன்னா அது அங்க வந்து இது பேச வேண்டிய விஷயம் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நாம கொஞ்சம் வெளியில வரும்போதுதான் நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியில வரும் அப்படின்றது முக்கியமா கவனிக்க வேண்டியது. இது பல நேரங்கள்ல நடக்குது. அது நடக்காது பார்த்துக்கணும்னா நமக்கு அந்த சப்ஜெக்டோட இருக்கும். கேட்கறவங்களுக்கும் என்னடா இதையதே ஆரம்பிச்சு எங்கேயோ போறாங்களேன்ற மாதிரி இல்லாத, திருப்பி வந்துட்டாங்க எங்கேயோ போனாங்க திருப்பி வந்துட்டாங்கன்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சார் நீங்க பேசுனதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்க சார். நல்லா எழுதி வச்சிருக்கேன் நானு நீட்டா எல்லா வார்த்தையும். அப்புறம் டீச்சர்ஸுக்கு நீங்க போய் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல சார், அவங்களுக்கு எல்லாம் அதே வேற அவேர் ஆஃப் இட். நாட் ஈவன் a single word சார். ஜென்சினாவே தெரியலங்க பலருக்கு. அப்படிங்களா? சரி, அது கஷ்டம் தான். ஜென் ஆல்பான்னு சொன்னாரு. என்ன சார் ஜென் ஆல்பான்னு சொன்னீங்க? ஜென் ஆல்பான்றது 2013ல இருந்து இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் ஜென் ஆல்பால வரும். ஓகே. பிறந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப இருக்கிற பேர குழந்தைங்க எல்லாம் இப்ப என் பேத்தி எல்லாம் ஜென் ஆல்பால வரும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க சார். நீங்க எல்லாரும் இவங்க வந்து சின்ன சின்ன வார்த்தைகள்ல வந்து வேர்ட்ஸ் எல்லாம் சுருக்கிடுறாங்க, அதனால எமோஷனல் வந்து ரொம்ப கம்மி ஆயிருது அப்படின்னு சொன்னீங்க சார். சுருக்கிறதுனால எமோஷன் கம்மி ஆகுதுன்னு சொல்றது. அந்த வார்த்தை வந்து அவங்க அந்த லேயர்ல நிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த பயன்படுத்துறதுனால அந்த 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 எமோஷனை வந்து அந்த லேயரோட கனெக்ட் பண்ணி நிக்கிறாங்கன்றது சொல்றேன். அதாவது இப்ப வந்து திடீர்னு காண போனால கோஸ்ட்னு சொல்றதோட அது ஒரு நகைச்சுவை உணர்வோட சேர்ந்து உணர்வோட சொல்லும் போது என்னன்னா இது இயல்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. புதுசு இல்ல, அது கோஸ்ட், இது தெரிஞ்ச கதை தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு திடீர்னு யாரும் காணாத மனசு பக்குனால கோஸ்டிங் ஆயிட்டோம் அப்படின்னா இது நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்ப இது பயன்படுத்துற வார்த்தை நடக்கிறதுதான்றப்ப அந்த அந்த ஒரு முன்னாடி இருந்த நமக்கு பாதிச்ச எமோஷன் கிடையாது. ஓகே போயிட்டான் வேற யாருன்னா பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி போயிடும். இல்ல அவங்க போயிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற அந்த தெளிவான மனநிலையில இருக்கிறாங்கன்றது வந்துடுறாங்க அப்படின்றதுதான் அந்த 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 பேலன்ஸ் கிடைச்சிது.
எனக்கு அது எல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த காலத்து சிவாஜி வசனம் மாதிரி நீட்டி முழக்கி பேசாம, அந்த 2000 வருஷத்துக்கு அது முன்னால போன திருக்குறள், சங்க இலக்கியம் மாதிரி எல்லாம் குறுக்கி, வெண்பாக்கள் மாதிரி எல்லாம் குறுக்கிட்டாங்கன்னு தோணுச்சு இல்ல சார். அதுதான் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது, அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருக்கி தான் பேசுறாங்க. அவங்க ஷார்ட் ஃபார்ம் தான் பேசுறாங்க. நம்ம பேசுற மாதிரிலாம் பேசுறது கிடையாது. அது யூஸ்வலாவே நடக்குது. அப்படிதான் நடக்குது. அப்படிதான் வந்துட்டு இருக்கு. நான் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் சார், நடுவுல டிவைட் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நிறைய பேசுறாங்க சார். இந்த காலத்து பிள்ளைகள் நிறைய பேசுறாங்க சார். ஒண்ணுமே புரிஞ்சுக்கணும் சார். 3 பேர் பேசுறாங்கன்னா 1 hour 2 hour அப்படி சார் இப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களே இவ்வளவு பேசுறோம் சார். நம்ம புரிஞ்சுக்க முடியல. அவங்க பேசுறது ஒண்ணு கூட புரியலன்னு சொல்லுவாங்க. அவசியம் இல்ல சார். அது அவங்களோட டைம், அவ்வளவுதான். அவங்களோட விஷயம். அவங்க பேசுறது ஒரு பாயிண்ட் கூட என்னால புரிஞ்சுக்க முடியல சார். அதான் சொல்லுவாங்க. வேண்டாம்னு விட்டுட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சு ஏதோ பேசுறாங்க, அவ்வளவுதான். They will talk about movies, they will talk about மேடம் எதை சொல்ல they will talk about sports. அவங்களை எதிர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறேன். புரிஞ்சுக்கணும். Just curiosity. எப்போ ஒரு என்னதான் பேசுறாங்க யோசனை சார். இந்த கியூரியாசிட்டி தான் சார் காசிப்பா மாறுறது. புரியுதுங்களா? அந்த கியூரியாசிட்டி நம்ம இருக்கிறதுனால தான் வந்து அவன் என்ன பேசுறான்னு கேட்டு தான் ஊர்லாம் இதெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். நமக்கு தேவையில்லாத வார்த்தை, அது அவங்களோட விஷயம். நமக்கு தேவையில்லாத வார்த்தை எப்போ விட்டுட்டு வெளியில வருமோ இதெல்லாம் ஒழிஞ்சிடும். காஷிப்ன்றது தெரியாது. அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பார்த்துட்டு போறாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போறோம். சொல்லணும்னு நினைச்சேன் சார். நம்ம குழந்தைங்க வந்து ஆக்சுவலா இங்க ரொம்ப நல்லா வளர்றாங்க. நம்ம இந்தியன் கிட்ஸ் வந்து நல்லா வளர்றாங்க. நம்ம கல்ச்சரை பாதுகாக்கிறாங்க. இன்னொன்று பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்கள நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக. நான் கல்யாணி மேடம் சொன்ன அந்த சினேரியோ நான் சொன்னதுக்கு காரணம் வந்து அமெரிக்கன் கிட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காங்க பேரண்ட்ஸு. அவங்க என்ன திட்டினாலும் சரி, என்ன கத்துனாலும் சரி, என்ன அழுதாலும் சரி, இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஹைஸ்கூல் மட்டும் அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. என்ன ப்ராப்ளம், காலேஜுக்கு போகும்போது அவங்க ஒழுங்காக இருக்கணும். அது ஒன்று தான். அந்த காலேஜுக்கு போகும்போது அவங்க நம்ம கண்ட்ரோல்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஆனால் அங்கேயும் நல்லா படிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு 10% வந்து அங்கே எங்கேயும் போகிறாங்க. ஆனால் நீங்க சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் போனா கூட நம்ம இந்தியன்ஸ் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு உள்ள இருக்குது. அவங்க தான் இருப்போம் அப்படின்றது அந்த உள்ள இருக்குது பாருங்க. அது வந்து எல்லாரையும் டக்குன்னு ஓப்பன் ஆக விடாது. இன்னொன்னு பசங்க தான் ஓப்பன் ஆகுது. கரெக்ட். இன்னொன்னு வந்து அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை இங்க ஒரு குழந்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க அம்மாவும் அப்பா, ஏன்னா வேற ஒருத்தரும் கிடையாது இல்ல, அவங்களுக்கு இருக்கிறதே அந்த அம்மா அப்பா மட்டும்தான். ஸோ அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, இவங்களுக்காக உசுரையே கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உடனேயே. அதுக்கு ஏத்தாப்புல அவங்களும் ரெஸ்பான்சிபிளா வளர்றாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இன்னொன்று நம்ம நினைக்கிறாப்புல அவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயோ ஒரு பார்ட்டிக்குள்ளேயோ அதாவது பார்ட்டி அப்படின்னா இப்போ வந்து பொலிட்டிக்கல் அந்த 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 சுச்சுவேஷனில் கூட அவங்க ஓப்பனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து நிறைய சேலஞ்சஸை நல்லாவே இங்கே வந்து வேற ஒரு இடத்துல இருந்து பிடுங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கோம் அவங்கள. ஸோ ஆனால் இந்த இதில் அவங்க வந்து ஃப்ளரிஷ் தான் ஆயிருக்கிறாங்களே வெளியே அவங்க வந்து கீழே போனாப்புல நான் சொல்லவே மாட்டேன். ரொம்பவே நல்லா வளர்றாங்க. இந்த கல்ச்சரல் சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு முதலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கல்ச்சரல் சேலஞ்சை. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸுக்கு ஒரு கிரிப் வந்துருச்சு. இதை எப்படி டேக்கிள் பண்ணுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி சொன்னாப்புல ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல நிறைய அமெரிக்கன் பாய்ஸு இந்தியன் கேர்ள்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தே மேரி இந்தியன் கேர்ள்ஸ். ஏன்னா அவங்க வந்து நல்ல ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கும். அப்படிங்கிற ஒரே காரணம் அவங்களுக்கு வந்து நிறைய லைக் பண்ணுறது இந்தியன் கேர்ள்ஸை. இந்தியன் பாய்ஸ் வந்து முக்கால்வாசி இந்தியன் கேர்ள்ஸை லைக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முக்கால்வாசி. வெரி ரேர்லி தே கோ அவுட் ஃபார் அமெரிக்கன் கேர்ள்ஸ். இந்த இந்தியன் கேர்ள்ஸ்குள்ளேயே அவங்க வந்து நார்த் இந்தியன், கன்னடா அந்த மாதிரி பேசுகிறவங்கள செலக்ட் பண்ணிக்கிறாங்களே வெளியே. அமெரிக்கன் போய் பண்ணுறது கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க. அவங்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுறாங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். தப்பாக ஒரு பிளாக் பாய் எங்க இந்தியன் எங்க சொந்தக்கார ரொம்ப அஃபெக்ஷன், குழந்தையோட கொண்டு வந்தான். யூ ஆர் சோ அஃபெக்ஷனேட், எல்லாருமே கைண்டா பேசலாம்.
நீங்க எல்லாருமே அங்க ஆச்சரியமா இருக்கும். That மாதிரி ஒரு ஆக்சுவலா ரொம்ப தன்மை நல்லவங்க. பிளாக் பீப்புள் ரொம்ப ஃபேமிலி வேல்யூஸ் ஜாஸ்தி நம்மள மாதிரி. ரொம்ப அவங்க வந்து குழந்தைகளா இருக்காங்க. ரொம்ப கைண்டா இருப்பாங்க. ரொம்ப இப்பெல்லாம் வந்து அவங்க ரொம்ப முன்னால வந்துட்டாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் அப்படி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொடுத்து அவங்க எல்லாம் நிறைய ஹை லெவலுக்கு வந்துட்டாங்க. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றவங்க அவங்களா தான் இருப்பாங்க. சூப்பர். முடிச்சுக்கலாம். ஐ திங்க் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சதீஷ் ஒரு வார்த்தை பேசுறீங்களா? லேட்டா வந்தீங்க. சார் நான் சும்மா நீங்க பேசுறது கேட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் கடைசி தான் ஜாயின் பண்ண ஒரு 30 மினிட்ஸ். தெரியும், அதனாலதான் கேட்டேன். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. பிறகு கேளுங்க. முடிச்சுக்கலாம். ஐ திங்க் நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி. எல்லாரும் கலந்து கொண்டு உரையாடுவதற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.